हालेलुया हालेलुया। सो இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தெய்வ வார்த்தை हम आज देखने वाले परमेश्वर का वचन, உள்ளான மனுஷனில் பலப்படுதல். हम अपने भीतरी मनुष्य में एक बल पाना है। ஆனால் இதை நாம் தியானிப்பதற்கு முன்பாக लेकिन हम इसे मनन करने से पहले இதற்காக ஆயத்தப்படும் பொழுது हम इसके लिए तैयार करने से ஆவியானவர் சொன்ன சபைக்கு கொடுத்த சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு நான் இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து पवित्र आत्मा ने कलीसिया के लिए दिया वो उनको सूचनाओं को बताकर हम आगे बढ़ना है। हालेलुया 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 हालेलुया। ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு அறிவுரையாகி சொல்ல விரும்புகிறார். पवित्र आत्मा कुछ बातों को हमें अगुवाई के रूप में बताना चाहते हैं। நேற்று தினத்தில் ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் பேசின சில காரியங்களை சொல்லிவிட்டு कल मैं जब प्रार्थना में था, पवित्र आत्मा ने मुझे जो कहा उसे कहकर அவர் இன்றைக்கு சபைக்காய் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். आज उन्होंने कलीसिया के लिए दिया हुआ वचन को मैं आप में बांटना चाहता हूं। हालेलुया 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 हालेलुया। என்னாகும் 12ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது गिनती 12वां अध्याय उसका 8वां वचन को हम देखते நான் हैं। அவனுடன் மறைபொருளாக அல்ல मैं उससे गुप्त रीति से नहीं, முகமுகமாகவும் मैं आमने सामने பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். साफ रीति से मैं बातें करता हूं। அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். वो परमेश्वर की साया को देख लेता। இங்கு மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். यहाँ पर मूसा के बारे में அல்லது परमेश्वर कहते हैं, மோசேயோடு அவர் உறவாடுகிற தன்மையை குறித்து அவர் या பேசுகிறார். मूसा के साथ वो बातें करने वाले एक अनुभव को बताता है। நான் அவனுடன் எப்படி मैं பேசுகிறேன்? उससे कैसे बात करता हूं? மறைமுகமா அல்ல, मैं छुप कर நான் नहीं, பிரத்யட்சமாய் பேசுகிறேன். मैं आमने सामने बोलता हूं। அவன் கர்த்தரின் சாயலை वो காண்கிறான். परमेश्वर के स्वरूप को देखता है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை பார்க்கும் आप பொழுது निर्गमन 19वां अध्याय के 11 वचन को देखते हैं। மூன்றாம் நாளைக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்க கடவீர்கள். तीसरे दिन को आप अपने आप को तैयार कर மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். तीसरे दिन परमेश्वर प्रत्यक्ष रूप से सीनाई के पर्वत पर उतरेंगे। இங்கு பார்க்கிறோம் यहाँ पर देखते हैं கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता நீங்கள் है மூன்றாம் நாளுக்காக ஆயத்தப்படுங்கள். आप तीसरे दिन के लिए अपने आप को तैयार அப்படி करो। ஆயத்தப்படும் பொழுது ऐसे तैयार करने நீங்கள் समय சீனாய் மலையின் முன்பாக வந்து நில்லுங்கள். आप सीनाई पर्वत के सामने आकर खड़े நீங்கள் रहो। வந்து நிற்கும் பொழுது आप जब खड़े रहोगे, நான் பிரத்யட்சமாய் எல்லாருக்கும் मैं தரிசனமாவேன். प्रत्यक्ष रूप से सारे लोगों को मैं दर्शन रहूंगा। அல்லேலூயா. हालेलुया। இதிலிருந்து ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, इसमें से पवित्र आत्मा हमसे क्या बातें करना चाहते हैं? லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து நின்றார்கள். लाखों लोग आकर खड़े हैं। லட்சக்கணக்கான வந்து ஜனங்கள் அங்கு நிற்கும் பொழுது लाखों लोग आकर खड़े रहते समय தேவன் பிரத்யட்சமாய் இறங்குகிறதை பார்த்தார்கள். परमेश्वर प्रत्यक्ष रूप से उतरते हुए उन्होंने அந்த देखा। இறங்குகிறதை பார்த்தபோது वो उतरते देखकर எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்க ஆரம்பித்தார்கள். வசனம் சொல்கிறது. सारे लोग डर कर कांपने लगकर वचन कहती है। வசனம் அப்படிதான் சொல்கிறது. वचन वैसे ही कहती है। அந்த காட்சியானது वो जो दृश्य है பயந்து நடுங்கத்தக்கதாய் இருந்தது. डर कर कांपने लायक रही थी। எல்லாருமே सारे लोग தேவனோடு இறங்கி வருகிறதை, தேவனுடைய அசைவாடுதலை பாருங்க பிரத்யட்சமாய் பார்த்தார்கள். परमेश्वर उतर कर आने का परमेश्वर वहां पर खड़े रहते हुए सारे लोग ने प्रत्यक्ष रूप से देखा। ஆனால் அதுல ஒரே ஒருவன் மாத்திரம்தான் लेकिन उसमें से एक मात्र தேவனை பிரத்யட்சமாய் தரிசிக்கிறார். परमेश्वर का प्रत्यक्ष रूप में आमने सामने பிரத்யட்சமாய் தேவனோடு பேசுகிறார். परमेश्वर के आमने सामने बातें करता இன்னைக்கு है। சபையில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளாக நமக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, आज कलीसिया में रहने वाले परमेश्वर के लोग हमें परमेश्वर क्या कहते हैं? தேவன் சபையில இறங்குகிறதை எல்லாருமே பார்க்கறாங்க. परमेश्वर कलीसिया में उतरते हुए सारे लोग देखते हैं। தேவன் சபையில அசைவாடுகிறதை எல்லாருமே பார்க்கறாங்க. परमेश्वर कलीसिया में डगमगाते हुए सारे लोग देखते हैं। ஆனால் அதே வேளையில लेकिन उसी समय में தேவன் உங்களோடு தரிசனமாகிறதை எத்தனை பேர் பார்க்கறீங்க? परमेश्वर आपके लिए दर्शन होते हो, आप कितने लोग देखते हैं? தேவன் உங்களோடு தனிப்பட்ட விதமாய் பேசுகிறதை எத்தனை பேர் கேட்கிறோம்? परमेश्वर आपसे व्यक्तिगत रूप में अकेले में बोलते समय कितने लोग आप देखते हो? அல்லேலூயா. हालेलुया। லட்சக்கணக்கான ஜனங்களை போல लाखों लोगों के समान சீனாய் மலையில் இறங்குற ஆண்டவரை மாத்திரம் பார்க்க வேண்டுமா? सीनाई के पर्वत पर उतरने वाले केवल परमेश्वर को देखना அவருடைய है क्या? மகிமையை மாத்திரம் பார்க்க क्या வேண்டுமா? उसके महिमा को केवल देखना है? அது ஒரு மோசேயை போல या एक मूसा के நாம் समान பிரத்யட்சமாய் பார்க்கணும். मैं प्रत्यक्ष रूप से तुझे देखना நம்முடைய है। சாயலை मैं பார்க்கணும். तेरे स्वरूप को देखना है நம்முடைய के साथ। சத்தத்தை கேட்கணும். मैं तेरे आवाज को सुनना நம்மோடு है। பேசணும். मैं आपसे बातें करना है। இந்த அனுபவத்தை इस अनुभव को ஆண்டவர் நம்மோடு கொண்டு வர விரும்புகிறார். परमेश्वर हमारे बीच में लाना चाहता அவர் है। சொல்றார், நான் மறைமுகமா உன்கிட்ட பேச वो விரும்புகிறேன். कहता है कि मैं गुप्त तरीके से नहीं, நான் உங்களோடு பிரத்யட்சமாய் பேச मैं விரும்புகிறேன். तुम्हें प्रत्यक्ष रूप से आमने सामने बोलना चाहता हूं। அல்லேலூயா. हालेलुया। உங்களோடு உங்கள் நண்பன் பேசுகிறதை போல ஆண்டவர் பேச जैसे முடியும். आपके दोस्त आपसे बातें करता है, உங்கள் தகப்பன் பேசுகிறதை போல பேச आपके முடியும். पिता आपसे बातें करता है, वैसे मैं कर सकता இன்னைக்கு हूं। இந்த அனுபவம் சபை இழந்திருக்கிறதை ஆண்டவர் आज பார்க்கிறார். इस अनुभव को कलीसिया ने खोया हुआ परमेश्वर देखते हैं। எத்தனை தேவ பிள்ளைகள் தேவ தரிசனத்தை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிறது? कितने परमेश्वर के लिए परमेश्वर के दर्शन को देखे कितने दिनों हो चुके தேவ हैं? சத்தத்தை கேட்டு எத்தனை நாட்கள் ஆகிறது? परमेश्वर की आवाज को सुनकर कितने दिन बीत चुके हैं? ஆவியானவர் பாரத்தோடு சொல்லுகிற காரியம் पवित्र அது. आत्मा बोझ के साथ कहने நான் वाले बात यही है। பிரத்யட்சமாய் பேசுகிற தெய்வம். मैं प्रत्यक्ष रूप से बोलने நான் वाला परमेश्वर
பிரத்யட்சமாய் தரிசனமாகிற प्रत्यक्ष தெய்வம். रूप से दर्शन होने वाला நான் परमेश्वर। மற்ற தெய்வத்தை போல மறைமுகமாய் உன்னோடு பேச मैं விரும்புகிறேன். बाकी देवताओं के समान गुप्त रीति से तुमसे बोलना மற்ற नहीं चाहता। தெய்வங்களைப் போல மறைந்திருந்து உன்னோடு இடைபட விரும்பவில்லை. बाकी देवताओं के समान गुप्त रीति से रहकर तुझसे बातें नहीं करना உங்களோடு चाहता। தனிப்பட்ட விதமாய் मैं பேசுவேன். आपसे व्यक्तिगत रूप में बोलना चाहता हूँ। தனிப்பட்ட விதமா ஆண்டவர் உங்களோடு உறவாட விரும்புகிறேன். व्यक्तिगत रूप से आपके साथ रिश्ता बनाना चाहता हूँ। இந்த நிலைக்கு இன்னைக்கு சபை வர வேண்டும். इस रीति के लिए कलीसिया आता है। ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த நிலைக்கு கடந்து வர हर एक வேண்டும். परमेश्वर के लोग इस स्थिति में இதைத்தான் निकल ஆவியானவர் இன்னைக்கு रहे நமக்கு हैं। விரும்புகிறார். इसे ही पवित्र आत्मा आज चाहते हैं। இந்த நிலைக்கு கடந்து வர வேண்டும் என்றால் என்ன செய்ய हम வேண்டும்? इस स्थिति में अगर आना है तो हमें क्या करना है? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 15 16 வசனம் சொல்லுகிறது. प्रकाशित 13वां अध्याय उसका 16 17 वचन कहती है। 15 16 15 16 माफी உன் चाहता हूं। கிரியைகளை அறிந்திருக்கிறேன். मैं तेरे कामों को நீ जानता குளிரும் हूं। அல்ல அனலும் அல்ல. तू ठंडा भी नहीं गरम நீ भी नहीं। குளிராவது அனலாவது இருந்தால் ये ठंडा या गरम होने पर நலமா இருக்கும். अच्छा होगा। நீ குளிருமின்றி அனலுமின்றி இருப்பதினால் लेकिन तू बिना ठंडा या बिना गरम होने के कारण வெதுவெதுப்பாய் இருக்கிறதினால் तू एक बीच का स्थिति में रहने के कारण உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடும். मैं अपने मुंह से मैं उल्टी कर डालूं। நீங்கள் நானும் தேவனை பிரத்யட்சமாய் பார்க்க வேண்டும். आप और मैं परमेश्वर को प्रत्यक्ष रूप से देखना தேவ है तो சத்தத்தை பிரத்யட்சமாய் கேட்க வேண்டும். परमेश्वर की आवाज को प्रत्यक्ष रूप से सुनना है तो நம்முடைய வாழ்க்கை हमारा जीवन அனலாவது குளிராவது இருக்கக்கூடாது. या गरम या ठंडा नहीं रहे। ஆண்டவர் விரும்புகிறது அனலா இருந்தால் மாத்திரம் தான் நீ என்ன பார்க்க முடியும். परमेश्वर चाहता है तू गरम रहने पर ही मैं तुझे देख सकता हूँ। அனலா ஆவியில் அனலா இருங்க. इसलिए आत्मा में हम अग्नि के जब साथ तक अनला रहेंगे। இருங்க. हम प्रार्थना में आग के साथ रहेंगे। ஆவிக்குரிய வரங்கள் அனலா இருங்க. आत्मिक वरदानों में आग के साथ रहेंगे। அபிஷேகத்துல அனலா இருங்க. अभिषेक में आग के साथ रहेंगे। நீங்கள் அந்த அனலா இருக்கிற அனுபவத்தில் இருக்கும் பொழுதுதான் आप उस आग के अनुभव में रहते समय ही தேவனை பிரத்யட்சமாய் பார்க்கிற அனுபவத்திற்கு போக முடியும். परमेश्वर को प्रत्यक्ष रूप से देने वाले अनुभव में जा தேவனோடு सकते हैं। பேசுகிற அனுபவத்திற்கு போக परमेश्वर से முடியும். बोलने वाले के अनुभव में जा सकते हो। அநேகருடைய வாழ்க்கை आज कई सारे लोग அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிற வாழ்க்கை. ना ठंडा ना गर्म ऐसे बीच के स्थिति में रहने वाला एक जीवन। ஜெபிக்கிறேன் प्रार्थना करता ஆனா हूं ஆவியில ஜெபிக்கிறேன். लेकिन आत्मा में नहीं। துதிக்கிறேன் स्तुति करता हूं ஆனா ஆவியில துதிக்கிறேன். लेकिन आत्मा में नहीं। நான் வேதத்தை வாசிக்கிறேன். मैं शास्त्र को पढ़ता हूं ஆவியானவர் என்னோடு பேசல. लेकिन पवित्र आत्मा मुझसे बातें இந்த नहीं करती। நிலைதான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நிலை. ये स्थिति जो है ना ठंडा ना गर्म ऐसी एक स्थिति है। இன்றைக்கு ஆவியானவர் சில மாற்றத்தை நம்மிடக்குள்ளாக आज எதிர்பார்க்கிறார். पवित्र आत्मा हमारे अंदर एक बदलावट को चाहते हैं। ஜெபிக்கிறியா ஆவியில ஜெபிங்க. प्रार्थना करते हो अच्छे आग के साथ ஆராதிக்கிறீங்களா आराधना करते हो ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்க. आत्मा और सच्चाई के साथ आराधना வேதத்தை करो। வாசிக்கும் பொழுது शास्त्रों को पढ़ते समय ஆவியானவரே இந்த வேதத்திலிருந்து என்னோடு பேசுங்கன்னு ये கேளுங்க. शास्त्र की वचनों से मुझसे बातें करो ऐसे ஏதோ कहिए। நான் கடமைக்காக வேதத்தை या வாசிக்கிறேன். ऐसे में अपने जिम्मेदारियों के लिए नहीं पढ़ता। கடமைக்காக ஜெபிக்க கூடாது. केवल जिम्मेदारियों के लिए मैं கடமைக்காக ஆராதிக்க கூடாது. या जिम्मेदारियों के लिए मैं आराधना அது न புற करूं। மதஸ்தினர் செய்கிற காரியம். बाकी धर्म के लोग करने वाले वो புற काम மதஸ்தினர் கடமைக்காய் செய்வார்கள். बाकी के धर्म लोग ऐसे ही अपने के लिए करते हैं। ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் लेकिन जीवित परमेश्वर का आराधना करने वाले हम தேவனுக்குரிய காரியத்தை ஒரு நாள் கடமைக்காய் செய்யக்கூடாது. परमेश्वर के लिए कार्य कैसे केवल जिम्मेदारियों के लिए नहीं करना है। உண்மையான உள்ளத்தோடு செய்யுங்க. एक सच्चे मन के साथ ஆவியில நிறைந்து செய்யுங்க. आत्मा में भरपूरी के साथ தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற தன்மை परमेश्वर மறுபடியும் को अपने பிறக்கும். सामने देखने वाले दर्शन फिर से उत्पन्न होगी। தேவன் உங்களோடு தனிப்பட்ட விதமாய் பேசுவார். परमेश्वर आपसे व्यक्तिगत रूप में बातें करेंगे। சபை இந்த நிலைக்கு இன்னைக்கு வர வேண்டும் என்று ஆவியுடைய விருப்பமாய் இருக்கு. कलीसिया इस स्थिति में आना चाहिए। पवित्र आत्मा चाहते हैं। வந்த பிரசங்கத்தை கேட்டா போனன்னு இருக்காதீங்க. आए संदेश को सुनो गए ऐसे नहीं। யூடியூப்ல டெய்லி நான் 10 பிரசங்கத்தை கேட்கிறேன்னு சொல்லாதீங்க. यूट्यूब में हर दिन मैं 10 संदेश को सुनता हूं ऐसे मत कहिए। ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரா? पवित्र आत्मा आपसे बातें करते हैं। ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? पवित्र आत्मा आपको चलाते हैं क्या? ஆவியானவர் உங்களை ஏவுகிறாரா? पवित्र आत्मा आपको उकसाते हैं क्या? இந்த அனுபவத்தில் வந்தால் மாத்திரம்தான் केवल इस अनुभव में जब आप आओगे மோசேயை போல தேவனோடு தனித்திருந்து பேச முடியும். मूसा के साथ परमेश्वर के साथ व्यक्तिगत रूप में खड़े रहकर बात कर அல்லேலூயா सकते हैं। हालेलुया அல்லேலூயா हालेलुया। நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற வேண்டும். आप और मैं ऐसे गवाही को पाना है। அல்லேலூயா हालेलुया। சோ இப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு மாற வேண்டும் ऐसे என்றால் एक स्थिति में अगर हम बदलना है तो வசனம் சொல்லுகிறது. वचन कहती है। 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. पहला कोरिन्थियों दूसरा अध्याय उसका 14 वचन कहती ஜென்ம है। சுபாவ உள்ள மனுஷனோ अपने जन्म स्वभाव के रहने वाला ஆவிக்குரிய मनुष्य தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். परमेश्वर की पवित्र आत्मा की योग्य चीजों को न स्वीकारते அவைகள் हुए அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். वो उसके लिए पागलपन जैसे அவைகள் लगेगा। ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து वो आत्मिक के योग्य खोज करके நிதானிக்கப்படுகிறவைகளானதால் उसे सावधान रहने लायक அவைகள் அறியவும் மாட்டான். वो उसे जानेगा भी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காரியம் आज हम कहने वाले इन बातों को ஜென்ம சுபாவமுள்ள மனிதர்களுக்கு अपने जन्म स्वभाव में रहने वाले मनुष्य பைத்தியங்களாய் தோன்றும். उनके लिए एक पागलपन के ஒரு समान दिखाई பைத்தியத்தை देगा। போல தெரியலாம். एक पागल के समान இது दिखाई என்னப்பா दे सकता ஆவியானவர் நிரப்பணுமா? है। क्या पवित्र आत्मा भरना है ஆண்டவர் क्या? நம்மோடு பேசுவார். क्या परमेश्वर हमसे बोलेंगे क्या? பிரத்யேகமாய் பார்க்க முடியுமா? प्रत्यक्ष रूप से देख सकते हैं நீ क्या? ஜென்ம சுபாவத்துல இருக்கிற வரைக்கும் இது பைத்தியமாய் தான் இருக்கும்.
இருக்கும். तू अपने जन्म स्वभाव में रहने तक तेरे लिए पागलपन के समान ही होगा। ஆவிக்குரிய ரீதிக்கு கடந்து வாங்க. लेकिन जब आत्मिक रीति में आप निकल ஆவிக்குரிய कर आओगे, சுபாவத்துக்கு நீங்க வாங்க. आत्मिक स्वभाव में अपने आप को बदलोगे, அப்பதான் இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனது நமக்கு வரும். इस आत्मिक बातों को स्वीकार करने वाला मन हमारे अंदर இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க. आज आप परमेश्वर से ஆவிக்குரிய पूछिए, காரியங்களை திறந்து காட்டுங்க அப்பா आत्मिक எனக்கு. बातों को मेरे लिए खोल कर என்னுடைய दिखाइए, கண்களை मेरे திறந்தருளுவீரா. आंखों को उसके लिए खोल இதை दीजिए, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னுடைய மனதை திறந்தருளுவீரா. आपको स्वीकारने लायक मेरे मन को खोल दीजिए। ஹalleluya. சபையில் இருக்கிற कलीसिया में रहने சில वाले மலட்டு தன்மைகளும் कुछ हमारे लिए बांझ के சில समान மங்கி चीजों எரிகிற தன்மைகளையும் को, कुछ ऐसे बुझकर जलने கர்த்தர் वाली மாற்ற चीजों के வேண்டும் என்று समान விரும்புகிறார். परमेश्वर बदलना கர்த்தர் चाहते மாற்ற हैं, வேண்டும் என்று परमेश्वर விரும்புகிறார். बदलना चाहते हैं। நம்முடைய வாழ்க்கையில மலட்டு தன்மைக்கு நேராய் சென்று கொண்டு இருக்கிறோம். हमारे जीवन में एक बांझ के समान हम बदल रहे हैं, ஆத்தும அறுவடையை பார்க்க முடியாத நாட்களில் கடந்து வந்து प्राणों விட்டோம். को कटने को न देखने वाले एक दिन के समान இன்னைக்கு हम आज இப்படிப்பட்ட रहे हैं। மலட்டு தன்மையை மாற்ற வேண்டும் என்று நீங்க ஜெபிங்க. आज एक बांझ के समान इस स्थितियों को परमेश्वर बदलने की प्रार्थना कीजिए। ஹalleluya. हालेलुया। ராகேல் யாக்கோபிடம் போய் கேட்கிறார். राकेल याकूब से जाकर पूछती है, பிள்ளையை கொடுல நான் சாகிறேன் என்று बच्चे சொல்லுகிறார். को दे नहीं तो मैं मरती हूं कहकर कहती है। சாதாரணமாய் உலகத்தில் பிறக்கிற பிள்ளை இல்லை என்றாலே साधारण रूप से हम जगत में जन्म होते हुए बच्चे न रहते ஒரு समय ஸ்திரீ சாக துணிகிறார். एक स्त्री जो है मरने के लिए आगे बढ़ती இன்னைக்கு है। ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் பெற்றிருக்கிறோமா? आज हम आत्मिक बच्चों को पैदा किए हैं क्या? இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. इतने साल बीत चुके हैं। ஹalleluya. हालेलुया। திருமணமாய் 2 வருஷத்துல பிள்ளை இல்லனா शादी होकर 2 साल में बच्चे नहीं है तो எத்தனை பேர் கேள்வி கேட்பாங்க? कितने लोग सवाल करेंगे, எவ்வளவு மனசு உடைஞ்சு போவீங்க? कितना हम टूट जाते हैं। இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில आज आत्मिक रीति நாம் में ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் हम ஆகிவிட்டது. उद्धार पाकर इतने साल हो चुके हैं। கர்த்தருக்காக எத்தனை பிள்ளைகளை பெற்று हम இருக்கிறோம். परमेश्वर ने कितने बच्चों को जन्म दिया है। ஆவியானவர் துக்கப்பட மாட்டாரா? पवित्र आत्मा दुखित नहीं ஆண்டவர் होंगे क्या? துக்கப்பட மாட்டாரா? परमेश्वर दुखित नहीं होंगे। இந்த மலட்டு தன்மை இன்னைக்கு மாற்ற ஆண்டவர் ये விரும்புகிறார். पांच की एक स्थिति को परमेश्वर आज बदलना சில चाहते हैं। பேருக்குள்ளாக कुछ लोगों के अंदर மங்கி எரிகிற மந்த நிலை இருக்கிறது. बुझकर जलने वाली ऐसे एक स्थिति है, சில மந்த நிலைகள் இருக்கிறது. कुछ ऐसे एक स्थिति है, இது மங்கி எரிகிற நிலை. एक बुझकर जलने वाली एक அவர்கள் எரிகிற போல இருக்கிறாங்க. वो जलने समान ஆனா दिखते சரியா हैं, எரியல. लेकिन ठीक रीति से नहीं அவங்க चलते। ஒளி வீசுற மாதிரி தான் वो இருக்கிறாங்க. ज्योति देने लायक ஆனா रहते हैं, ஒளி கொடுக்கல. लेकिन ज्योति नहीं देते हैं। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சைனீஸ் லேம்ப்ஸ் வந்துட்டு आज कई सारे आप देखो तो चाइनीज लैंप आ அத गए हैं। பார்த்தோம் அப்படினா அது எரியற மாதிரியே இருக்கும். उसे देखेंगे तो वो जलने लायक ही दिखाई ஆனா அது देगी, எரியாது. लेकिन वो नहीं जलेगी। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அது ஜஸ்ட் ஒரு சோஃபிஸ் அவ்வளவுதான். केवल वो दिखावट के लिए है। இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய நிலை சோஃபிஸ் மாதிரி தான் இருக்கு. आज कई सारे लोगों के आत्मिक जीवन एक दिखावट के समान ஆண்டவர் है। உங்களை அனல் மூட்டி எரிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். पवित्र आत्मा आपको आग देकर आपको நீ जलाना அனல் चाहते மூட்டி हैं, எரிய வேண்டும். आप भड़क उठना है, அதுதான் தேவனுடைய விருப்பம். यही परमेश्वर की चाहत है। ஆனால் மங்கி எரிகிற நிலை வேண்டாம். लेकिन बुझकर जलने वाली स्थिति नहीं இந்த चाहिए। நிலை மாறணுமா? ये स्थिति बदलना இன்னைக்கு है। ஆண்டவரை கேட்கணும். आज परमेश्वर से पूछना है, அப்பா உம்முடைய மறுரூப நிலைக்கு என்னை அழைத்து கொண்டு போ. पिता तेरे रूपांतर के अंदर मुझे ले உங்க जाओ, மகிமை நிலைக்கு என்னை அழைத்து तेरी கொண்டு போ. महिमा के अंदर मुझे ले जाओ। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் இந்த நிலைக்கு கடந்து வர हम விரும்புறீங்க? कितने लोग इस स्थिति में आना चाहते हैं? எனக்குள்ளாக ஒரு மறுரூபம் வேணும். मेरे अंदर एक रूपांतर चाहिए। நான் உம்மை பிரத்யட்சமாய் मैं பார்க்கணும். आपको प्रत्यक्ष रूप से देखना பிரத்யட்சமாய் चाहता உம்மோடு हूँ। பேசணும். मैं प्रत्यक्ष रूप से आपसे இந்த बोलना மங்கி चाहता எரிகிற हूँ। நிலைலாம் வேண்டாம். ये बूझकर जलने वाली स्थिति இந்த मुझे नहीं மலட்டு चाहिए। நிலைலாம் எனக்கு ये வேண்டாம். बांझ की स्थिति मुझे नहीं चाहिए। நான் ஆவிக்குரிய தன்மையோடு வாழ मैं விரும்புகிறேன். आत्मिक स्थिति के साथ जीना நான் चाहता ஜன்ம हूँ। சுபாவத்தோடு வாழ मैं अपने விரும்பல. जन्म स्वभाव के साथ ஒரு नहीं। நிமிஷம் எல்லாரும் கண்களை आइए மூடிக்கொண்டு हम सब आंखें बंद கரங்களை करके உயர்த்தி हाथों को उठा அப்பாட்ட உண்மையாய் சொல்லுங்க. पिता से सच्चाई से என்ன कहेंगे, மறுரூப நிலைக்கு கொண்டு போங்கப்பா. मुझे एक रूपांतर की स्थिति में அன்றைக்கு ले மூன்று जाइए। சீஷர்களை அழைத்து जैसे उस दिन 3 ஒரு चीजों को மறுரூப बुलाकर நிலைக்கு கொண்டு போனீரே. एक रूपांतर स्थिति में எங்களை ले गए கொண்டு थे। போங்கப்பா. हमें भी ले அந்த जाइए மகிமை पिता। நிலை கொண்டு போங்க. हमें भी उस महिमा அந்த के अंदर மகிமை ले நிலை जाओ। எங்களுக்குள் வருவதாக. उस महिमा की स्थिति हमारे अंदर கர்த்தருடைய भी மகிமை हो। எங்களுக்குள் வருவதாக. परमेश्वर की महिमा हमारे நாங்கள் अंदर भी மகிமையின் हो। மேல் மகிமை அடைந்து हम महिमा के ऊपर महिमा மறுரூபம் அடைய உதவி हम செய்கிறார். रूपांतर पाने के लिए मदद करो। கர்த்தர் அந்த நிலைமையை எங்களுக்கு தாரும். परमेश्वर ऐसी स्थिति को हमें दीजिए। நாங்கள் இருக்கிற நிலையை விட்டு हम रहने वाली स्थिति को இன்னும் छोड़कर மேலான நிலை கடந்து வர और உதவி एक செய்யுங்கள். ऊंचे स्थिति में आने के लिए मदद करो। உம்முடைய கரத்தில் तेरे தாருங்கள். हाथों में हम देते हैं, இயேசுவின் நாமத்தில். यीशु के नाम से मांगते हैं। ஆமென். ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। So, இந்த வார்த்தையை इस वचन को ஏற்றுக்கொண்டவர்கள் जिन्होंने स्वीकार लिए हैं, இதற்காக ஜெபிங்க. आप इसके लिए प्रार्थना करो। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குறித்து கவலை இல்லை. जिन्होंने नहीं स्वीकारा उनके बारे में எல்லாருக்கும் ஆவியானவர் பேசுகிறார். सबके लिए पवित्र आत्मा ने बात की ஹalleluya. है। हालेलुया। உங்களோடு பிரத்யட்சமாய் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் பேசுகிறார். आपसे प्रत्येक रूप से अकेलेपन में परमेश्वर आपसे बात அதற்காக करेगा। நீங்க இன்னைக்கு இரவு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்க. आप उसके लिए आज रात को घुटने लगाकर प्रार्थना करें। அநேகருக்கு தரிசனங்கள் வெளிப்படும். कई लोगों को लिए दर्शन प्रकट होने கர்த்தருடைய वाले வார்த்தைகள் हैं। வெளிப்படும். परमेश्वर के वचन प्रकट होने वाले हैं। கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. परमेश्वर झूठ कहने के लिए
मनुष्य नहीं। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। உங்களுடைய நிலைகளை மாற்ற ஆவியானவர் விரும்புகிறார் आपके स्थितियों को बदलने के लिए पवित्र आत्मा சோ இன்றைக்கு வார்த்தைக்கு நாம் போகிறோம் आज के वचन की ओर हम எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் एफिसियों 3 अध्याय के 16 எபேசியர் 3:16 எபேசியர் 3:16 சொல்கிறது एफिसियों 3:16 कहती है நீங்கள் ஆவியினாலே அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் போதும் ஹல்லேலூயா हालेलुया। நீங்கள் அவருடைய ஆவியினாலே आप उसके आत्मा के द्वारा உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் भीतरी मनुष्यत्व में सामर्थ्य के साथ आप बलवंत होने के लिए இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய மனிதனாகிய ஆத்துமா என்கிற உள்ளான மனிதன் आज हमारे आत्मा नामक के भीतरी मनुष्य जो आत्मा है வல்லமையாய் பலப்பட வேண்டும் सामर्थ्य के साथ वो बलवंत இந்த होता है। உள்ளான மனுஷன் ஏன் பலப்பட வேண்டும் भीतरी मनुष्यत्व क्यों बलवान இதை है? பலப்படுத்துவது யார் इसे बलवंत करने वाला कौन है? ஹல்லேலூயா हालेलुया। இந்த உள்ளான மனுஷன் பலப்படுவதின் முக்கிய நோக்கம் என்ன ये அப்படின்னா भीतरी मनुष्यत्व बल पाने में एक मुख्य कारण क्या இந்த है? புறம்பான மனுஷன் ஒரு நாள் அழிய போகிறது ये बाहरी शरीर एक दिन नाश होने वाली है। நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற आप और मैं देखने वाले இந்த புறம்பான மனுஷன் ஒரு நாள் அழிந்து ये போவான் बाहरी मनुष्य एक दिन नाश होने ஒரு वाला நாள் முற்றிலுமா இல்லாமல் போய்விடும் है। एक दिन पूरे तरह से नाक के समान हो जाए। ஆனால் लेकिन உள்ளான மனிதனாகிய நம்முடைய ஆத்துமா மாத்திரமே भीतरी मनुष्य तो हमारे आत्मा केवल அந்த பரலோகத்துக்கு போக वो போகிறது स्वर्ग को जाने वाली அந்த है। தேவ சந்நிதிக்கு போக वो போகிறது परमेश्वर की उपस्थिति में அந்த जाने वाली है। உள்ளான மனுஷனை उस भीतरी मनुष्य இன்னைக்கு को நாம் பலப்படுத்தாவிட்டால் आज अगर हम बलवंत किए बिना रहे அந்த तो உள்ளான மனிதன் वो भीतरी मनुष्य பரலோகத்திற்கு போக முடியாதபடி स्वर्ग ஆகிவிடும் को न जाने लायक हो जाएगी। ஹல்லேலூயா हालेलुया। இப்ப அந்த உள்ளான மனுஷனை अब इस भीतरी मनुष्य को வல்லமையாய் பலப்படுத்தப்பட வேண்டும் ये सामर्थ्य से हम बलवंत இப்படி करना அதை பலப்படுத்துவதற்கு है। ऐसे बलवंत करने के நமக்கு लिए உதவி செய்கிறவர் हमें मदद करने वाला பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। புறம்பான மனிதனை बाहरी मनुष्य நீங்கள் நல்ல ஆகாரத்தை கொடுத்து புஷ்டியாக்கலாம் आप अच्छे भोजन को देकर उसे पुष्टि நல்ல कर सकते எக்சர்சைஸ் பண்ணி புஷ்டியாக்கலாம் हो। आप अच्छे योगा अपने एक्सरसाइज करके आपको उसके बलवंत कर அல்லது सकते हैं। உங்களால் முடிந்த எத்தனை திறமையான காரியங்களை செய்து அதை புஷ்டியாக்கலாம் या आपके द्वारा आप जितने भी सामर्थ्यवान कामों को करके उसे बलवंत बना सकते हैं। ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்கு लेकिन हमारे भीतरी मनुष्यत्व को बलवंत बनाने के लिए ஆவியானவரை தவிர வேற வழியே கிடையாது पवित्र आत्मा के बिना कोई और मार्ग नहीं है। ஹல்லேலூயா हालेलुया। ஆவியானவர் மாத்திரமே केवल पवित्र आत्मा ही நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்த முடியும் हमारे भीतरी मनुष्य को बलवंत बना நம்முடைய सकता है। ஆத்துமாவை திடப்படுத்த हमारे முடியும் आत्मा को दृढ़ कर सकता அதை है। இன்னும் கர்த்தருக்குள் வல்லமையாய் எழுப்ப முடியும் उसे और परमेश्वर के अंदर बलवंत बना இந்த सकता है। ஆவியானவரை தான் இன்னைக்கு நாம் நமக்குள்ளாக எடுக்க வேண்டும் आज उस पवित्र आत्मा को आज हमारे अंदर हमें स्वीकार करना है। ஹல்லேலூயா हालेलुया। இந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்து वो पवित्र आत्मा हमारे भीतर அவர் आकर தங்கி இருந்து वो ठहर कर நமக்குள் செயல்படும் பொழுதுதான் हमारे अंदर जब क्रिया करता है நமக்குள்ளாய் இருக்கிற உள்ளான மனிதன் பலப்படுவார் हमारे अंदर के भीतरी मनुष्य तो उसमें बल पाएगा। இப்ப இந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் अब ये என்றால் भीतरी मनुष्य तो अगर बल पाना है तो நாம் என்ன செய்ய வேண்டும் हमें क्या करना है? ஹல்லேலூயா हालेलुया। நாம் என்ன செய்ய வேண்டும் हमें क्या करना है? உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்கு भीतरी मनुष्यत्व को बलवंत बनाने 2 के लिए கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்கிறது दूसरा कोरिन्थियों 4 अध्याय के 16 वचन எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் हमारी बाहरी मनुष्यत्व नाश होने पर भी உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது भीतरी मनुष्यत्व दिन ब दिन वो नया होती रहती இந்த है। உள்ளான மனுஷனாகிய நம்முடைய ஆத்துமா ये भीतरी मनुष्य नाम பலன் கொள்ள வேண்டும் என்றால் अगर बल पाना है तो நாம் ஒவ்வொரு நாளும் हम हर एक दिन இந்த உள்ளான மனுஷனை புதுப்பிக்க வேண்டும் हमारे भीतरी मनुष्यत्व को नया करते रहना। ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனை புதுப்பித்துக் கொண்டே हर இருக்க एक दिन வேண்டும் हमारे भीतरी मनुष्यत्व को नया करना। எத்தனை பேர் நம்முடைய ஆத்துமாவை புதுக்கிறோம் हम कितने लोग अपने आत्मा को नया करते हैं? ஹல்லேலூயா ஹல்லேலூயா। ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல் हम हर एक दिन करने वाला एक मुख्य काम என்ன தெரியுமா क्या है जानते ஒரு हो? ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை एक आत्मिक परिवेश के ஒவ்வொரு நாளும் हर एक दिन கர்த்தருடைய ஆவியினால் परमेश्वर की आत्मा அந்த से பரிசுத்த उस ஆவியினால் पवित्र आत्मा के நம்முடைய द्वारा ஆத்துமாவை புதுப்பிக்க வேண்டும் अपने आत्मा को नया करते रहना। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। ஏன்னா அந்த ஆத்துமாவை கெடுப்பதற்கு क्योंकि उस आत्मा को बिगाड़ने के அந்த लिए ஆத்துமாவை பலவீனப்படுத்துவதற்கு उस प्राण को कमजोर करने के लिए ஒவ்வொரு நாளும் சாத்தான் ஏதோ தந்திரங்களை கொண்டு हर வருகிறார் एक दिन शैतान कुछ न कुछ चुनौतियों को लेता ஏதோ है। அசுத்தத்தை கொண்டு வருகிறார் कुछ न कुछ अशुद्धता को ले आता है। ஏதோ உங்களுக்கு விரோதமான காரியத்தை कुछ செய்கிறார் आपके विरुद्ध करा के இதை எல்லாம் தப்புபடியாக ये सब में गिराने के நாம் लिए என்ன செய்ய வேண்டும் हमें क्या करना है? ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனுஷனை புதுப்பிக்க வேண்டும் हम अपने भीतरी मनुष्यत्व को नया करते हैं। அப்படி புதுப்பிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ऐसे नया करने के लिए हमें क्या करना है? ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது रोमियो 7वां अध्याय उसका 22वां वचन कहता है உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி
भीतरी मनुष्य के योग्य தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். परमेश्वर की व्यवस्था के ऊपर मैं प्रेम रखता हूँ. அல்லேலூயா அல்லேலூயா. 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 அப்ப இந்த உள்ளான மனுஷனை ये भीतरी मनुष्य ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பதற்கு हम हर एक दिन नया நாம் करने के என்ன लिए செய்ய வேண்டும் என்றால் हमें क्या करना है? இந்த வேதத்தின் மீது பிரியமாயிருக்க हम வேண்டும். इस शास्त्र के ऊपर प्रिय रखना है. அல்லேலூயா அல்லேலூயா. 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 கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து परमेश्वर के शास्त्र के ऊपर प्रिय रहेगा. அவைகளை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो कोई इसे दिन रात मनन करता है वो धन्य है. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தின் மீது பிரியப்படுகிறோமா? शास्त्र के ऊपर हम प्रसन्न करते இந்த हैं क्या? வேதத்தின் மீது பிரியப்பட்டால் தான் வாசிப்பீங்க. शास्त्र के ऊपर हम प्रेम रखने पर ही उसे पढ़ेंगे. ஏன் இன்னைக்கு அநேகருக்கு வேதம் வாசிக்கிறதுக்கே போர் அடிக்கு? क्यों कई लोगों के लिए आज शास्त्र पढ़ने के लिए उन्हें बोर लगता ஏன்னா है? வேதத்தின் மீது பிரியம் இல்லை. कि शास्त्र के ऊपर एक प्रेम नहीं है. உங்க ஸ்கூல் புஸ்தகத்தை காலேஜ் புஸ்தகம் படிக்கிற மாதிரி வேதத்தை படிக்காதீங்க. आप स्कूल की किताब कॉलेज की किताब के समान शास्त्र को मत पढ़ना. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட மேலான ஞானத்தை கொடுப்பது இந்த வேதம். उससे भी बड़ा ज्ञान को देने वाला ये एक शास्त्र है. அதை விட மேலான அபிஷேகத்தை வைத்திருக்கிறது இந்த வேதம். उससे अधिक अभिषेक को रखा है ये शास्त्र ने. இந்த வேதத்தில் மீது பிரியப்பட்டால் மாத்திரம்தான் केवल इस शास्त्र के ऊपर प्रेम रखने पर ही ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமா புதுப்பிக்கப்படும். हर एक दिन हमारा आत्मा नया किया இந்த जाए. வேதத்தை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் வாசிக்க வேண்டும். इस शास्त्र को हम हर एक दिन लगातार இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். दिन और रात इसे मनन करना है. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எப்பொழுது சொல்றதை இப்பவும் मैं சொல்றேன். हमेशा कहता हूँ वही अभी भी कहता हूँ. வாசித்த வசனத்தை தியானிங்க. पढ़ा हुआ वचन को मनन करते रहो. அல்லேலூயா. हालेलुया. காலையில நீங்க வாசிக்கிறீங்க. सुबह पढ़ते हो. வேலையில இருக்கும் பொழுது தியானிங்க. आप अपने नौकरी के समय उसे मनन करते रहो. நீங்க போகும்போது ட்ரெயின்ல போகும்போது வண்டியில போகும்போது தியானிங்க. अपने सफर में बाइक में जाते समय आप गाड़ी में जाते ट्रेन में जाते समय उसे मनन करते रहो. எவ்வளவோ காரியங்களை பேசிக்கொண்டு आप இருக்கோம். कितने सारे बातों को बातें करते रहते எவ்வளவோ हैं. காரியங்களை கேட்டுக்கொண்டு आप இருக்கோம். कितने सारे बातों को सुनते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கொஞ்சம் இந்த இயர்போனை மாட்டிட்டு பாட்டு கேக்குறது இத கேக்குறது கொஞ்சம் நிப்பாட்டிட்டு. थोड़ा सा ईयरफोन को हटाकर गाना सुनने को हटाकर. அல்லேலூயா. 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 அநேகருக்கு இருக்கிற ஒரு கெட்ட குணம் என்ன அப்படின்னா और कई सारे लोगों के लिए एक बुरा का आदत क्या है? டிராவலிங் போன போது ஒரு இயர்போன் எடுத்து மாட்டிடுறது. एक सफर करना है तो एक ईयरफोन को कान में लगा देना. வீட்டை விட்டு வெளியே போனா எடுத்து மாட்டிடுவாங்க. घर से निकलते ही ईयरफोन को कान में लगा देते हैं. கிறிஸ்தவ பாட்டு தான் கேக்குறீங்க. आप मसीह गीत सुनते हैं वैसे ही. கிறிஸ்தவ மெசேஜ் தான் கேக்குறீங்க. मसीह संदेश को सुनते हैं. தப்பு அல்ல. गलत नहीं ஆனா है. அதே வேளையில लेकिन उसी समय में அந்த நேரத்தை உங்களுடைய தியான நேரமாய் மாற்ற முடியும். उस समय को अपने मनन करने वाला एक समय में बदल அந்த सकते हैं. நேரத்துல நீங்கள் வாசித்த வசனத்தை கொஞ்சம் உங்களுக்குள் தியானிக்க முடியும். अपने पढ़े हुए वचन को उस समय में आप मनन कर सकते நீங்க हैं. பாட்டு கேட்க வேண்டாம், மெசேஜ் கேட்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. आप गीत मत सुनो या संदेश मत सुनो ऐसे नहीं हम कहते हैं. கொஞ்சம் தியானிப்பதற்காய் நேரத்தை எடுங்க. थोड़ा मनन करने के लिए अपने समय को निकालो. ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்காய் நேரத்தை எடுங்க. परमेश्वर आपसे बातें करने के लिए थोड़ा समय को निकालो. ஆவியானவர் உங்களோடு பேசணும்னா पवित्र आत्मा यदि आपसे बातें करना है तो வேதம் இல்லாமல் பேச மாட்டார். शास्त्र के बिना बातें नहीं करेगा. இந்த வசனம் இல்லாமல் பேச மாட்டார். वचन के बिना बातें नहीं करेगा. வசனத்தை பிரியமா வாசித்து वचन को बड़े प्रेम के साथ நீங்கள் அதை पढ़कर தியானிக்கும் பொழுது जब आप उसे मनन करते हो அந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் பேச पवित्र ஆரம்பிப்பார். आत्मा उस वचन से आपसे बातें அதுதான் करेगा. உங்களுடைய உள்ளான மனுஷனை புதுப்பிக்கும். वही आपके भीतरी मनुष्यत्व को அந்த नया உள்ளான करेगा. மனுஷனை இன்னும் ஸ்ட்ரெngthen பண்ணும். भीतरी मनुष्यत्व को और भी बल देगा. இன்னும் அதுக்குள்ளாய் வல்லமையை கொண்டு और வரும். भी इसके अंदर सामर्थ को ले आएगा. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. வேதத்தின் மீது பிரியமாய் हम இருக்கணும். शास्त्र के ऊपर प्रेम रखकर இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? दूसरा हमें क्या करना 1 है? கொரிந்தியர் 2:13 சொல்லுகிறது. पहला कोरिन्थियों 2:13 कहती है மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் நாங்கள் பேசாமல் मनुष्य के ज्ञान और सारे लोगों बोलने वाले बातों से हम बलवंत हुए. பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாய் பேசி पवित्र आत्मा सिखाने वाले बातों से हम बलवंत हुए. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்துகிறோம். आत्मिक बातों के साथ हम मिलाते हैं. இரண்டாவது உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டுமா? दूसरा भीतरी मनुष्य अगर बल पाना அது है तो புதுப்பிக்கப்பட வேண்டுமா? क्या वो नया होना है? இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? दूसरा हमें क्या करना है? ஆவியானவரோடு இணைந்து पवित्र आत्मा के साथ நீங்கள் जुड़कर தியானிக்கிற வசனத்தை मनन करने वाले वचनों को ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். आत्मिक लोगों के साथ आप संबंध बनाकर देखिए. लेकिन நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படினா आज हमारी सबसे बड़ी समस्या क्या है? வாசிக்கிற வசனத்தை எல்லாம் உலகத்தோடு சம்பந்தப்படுத்துறோம். हम पढ़ने वाले वचन को हम दुनिया के साथ उसे मिलाकर देखते हैं. ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். ईसाक 100 गुना आशीष का என்னுடைய पाया. வருமானத்துல 100 மடங்கு கொடுங்க. हमारे कमाई में 100 என்னுடைய गुना, தொழில 100 மடங்கு கொடுங்க. मेरे व्यापार में 100 गुना प्रतिफल எங்க दो. ஈசாக்கு நாட்களில ऐसे ईसाक के दिनों में தேவன் அவனை ஆசீர்வதிப்பதில் தான் செயல்பட்டார். परमेश्वर से आशीष करने के लिए अपने कामों को किया. அன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில் அவங்களோட செயல்படல. उस दिन आत्मिक रीति से उनसे क्रिया नहीं किया. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது नया करार के दिनों में உலகத்தோடு ஆண்டவருடைய வசனம் செயல்படல. परमेश्वर की वचन दुनिया के साथ क्रिया नहीं किया. ஆவிக்குரியவர்களோடு தான் செயல்பட்டு आत्मिक கொண்டிருக்கிறது. लोगों के साथ वो क्रिया करी. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. அது அப்படி ஆவிக்குரிய ரீதியில் நம்ம हम சிந்திக்கலாம். उसे आत्मिक रीति से सोचना है. இன்னைக்கு வசனமாகிய இந்த வசன சுவிசேஷத்தை आज इस वचन नाम के सुसमाचार நான் யாருக்குள்ளாக விதைக்கிறேன் हम किसके अंदर बोते हैं? அந்த சுவிசேஷம்
சுவிசேஷம் वो 100 सुसमाचार மடங்கு பலம் கொடுக்கணும்பா 100 गुना प्रतिफल देना है पिता ஏன் இப்படி நம்ம தியானிக்க क्यों மாட்டோம் हम ऐसे वर्णन नहीं करते ஹalleluya हालेलुया ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்து आत्मिक बातों को आत्मिक बातों के साथ मिलाकर देखो உலகத்தோடு சம்பந்தப்படுத்துவது தவறு என்று நான் சொல்லவில்லை दुनिया के साथ मिलाना है गलत नहीं कहता हूँ ஆனால் ஆத்துமா புதுப்பிக்கப்பட வேண்டும் लेकिन என்றால் आत्मा नया होना है நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் हमारा என்றால் भीतरी मनुष्य को नया होना है ஆவிக்குரிய तो காரியத்தை हम आत्मिक बातों को ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்த आत्मिक बातों के साथ हम मिलाकर ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இதுதான் உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்கான ஒரு சூத்திரம் ये भीतरी मनुष्य को नया करने वाला एक मंत्र है ஹalleluya हालेलुया இத நம்ம இத சரியா பயன்படுத்துறோம் அப்படினா अगर इसे सही रीति से हम इस्तेमाल कर ले இந்த तो ஃபார்முலா சரியா பயன்படுத்துறோம் அப்படினா ये फार्मूला को सही रीति से हम इस्तेमाल कर நாம் ले तो ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரியவில்ல பலப்படலாம் हम हर एक दिन आत्मिक बातों में बढ़ते हैं ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு भीतरी का आत्मिक मनुष्य बल அதை पाने நான் के लिए புதுப்பிக்க வேண்டும் हम उसे नया करना அதை है புதுப்பிக்க நான் என்ன செய்யணும் उसे नया करने के लिए क्या करना है வேதத்தின் மீது பிரியமா இருந்து हम வாசிக்கணும் शास्त्र के ऊपर प्रेम रखकर पढ़ना है அப்படி வாசிக்கிற வேதத்தை ऐसे पढ़ने वाले वचन நாம் को ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தணும் हम आत्मिक लोगों के साथ जुड़ाकर இந்த देखना है ஃபார்முலாவை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம் इस அப்படினா फार्मूला को सही रीति से अगर हम इस्तेमाल कर ले உங்க ஆவிக்குரிய உள்ளான மனிதன் ஒரு நாள் சோர்ந்து போக आपके மாட்டான் आत्मिक भीतरी मनुष्य कभी भी निराश नहीं होगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இப்போ ஏன் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் अब क्यों भीतरी मनुष्य बल पाना है உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற விதத்தை சொல்லி கொடுத்துட்டேன் भीतरी मनुष्य को बल पाने का एक रीति को मैंने बता दिया ஏன் பலப்பட வேண்டும் क्यों बल पाना है முதலாவதாக पहला மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் मत्ती 26वां अध्याय 41ஆம் வசனம் हम 41वां वचन को மத்தேயு पढ़ेंगे 26:41 मत्ती 26 उसका அதே போல 41 மார்க் 14:38 वैसे मरकुस 14 उसका 38 இந்த ரெண்டு வசனத்தை பார்க்கும் பொழுது हम इन दोनों वचनों को देखते நீங்கள் हैं சோதனைக்கு உட்படாதபடிக்கு आप परीक्षा में न डाले जाने के लिए விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் आप जाकर प्रार्थना करो ஆவி உற்சாகம் உள்ளதுதான் आत्मा उत्साह होती है மாம்சமோ பலகீனம் உள்ளது लेकिन शरीर कमजोर है இப்போ இந்த உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு अब इस भीतरी मनुष्य बल हम पाने क्या के செய்ய लिए வேண்டும்? हमें क्या करना ஏன்னா है இதை பலவீனப்படுத்துவது எது क्योंकि इसे कमजोर दुर्बल कौन सा का बातें நமக்கு வருகிற சோதனை हमें आने वाले परीक्षा அதான் வசனம் சொல்லுகிறது इसलिए ये वचन कहते हैं நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு आप इस परीक्षाओं को अपने आप को न डालें இப்ப ஆவியில உற்சாகமா இருக்கிற நாம் आत्मा में तो उत्साह के साथ रहने वाले நல்ல हम, ஜெபிக்கிற நாம अच्छा प्रार्थना करने நல்ல वाले हम, ஆராதிக்கிற நாம अच्छा आराधना करने ஏன் वाले हम, சோர்ந்து போறோம் हम निराश हो जाते हैं ஏன் ஆராதிப்பதை விடுறோம் क्यों आराधना करना छोड़ ஏன் देते ஜெபிக்கிறது हैं விடுறோம் क्यों அப்படின்னா प्रार्थना करना छोड़ देते हैं நம்மை நோக்கி சில சோதனைகள் வருகிறது हमारी और कुछ परीक्षाएं आती है ஏதோ ஒரு விதத்தில் வருகிறது किसी तो स्थिति में आती है மனுஷன் மூலமாய் வரலாம் मनुष्य की रीति से आ सकती है சாத்தான் மூலமாய் या வரலாம் शैतान की रीति से आ सकती குடும்பம் மூலமாய் है या வரலாம் परिवार की रीति से आ சில सकती வேளை है சபையிலிருந்து கூட வரலாம் कुछ समय कलीसिया से भी आ सकती ஏதோ ஒரு है விதத்தில் சோதனை வரும் कोई भी एक स्थिति में एक परीक्षा இப்ப இந்த आती है சோதனை வரும் பொழுது अब ये परीक्षा आते समय ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம்னா अपने आप हम क्या करते हैं நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதன் சோர்ந்து போவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் हम अपने आत्मिक भीतरी मनुष्य निराश होने के लिए हम अपने आप को उसे जगह दे அப்போ देते हैं இந்த சோதனையானது ये परीक्षा जो है என்னுடைய உள்ளான மனுஷனை தாக்காமல் இருக்க வேண்டும் मेरे என்றால் भीतरी मनुष्यत्व को अगर वो प्रभाव न இந்த डालना है சோதனை நடுவில் நான் என்ன செய்ய तो इस வேண்டும் परीक्षा के बीच में मुझे क्या करना है எனக்கு வருகிற இந்த போராட்டத்தின் நடுவில் நான் என்ன செய்யும் मुझे आने वाले संघर्ष के बीच में मुझे क्या करना है அதற்கு அங்க ஒரு காரியம் वहां சொல்லப்பட்டிருக்கிறது पहले उसके लिए एक बात कही गई ஆவி உற்சாகம் உள்ளது आत्मा जो है अच्छे तैयारी के साथ है மாம்சம் பலவீனம் உள்ளது लेकिन जो शरीर जो है இப்ப दुर्बल இந்த है சோதனையில अब इस परीक्षा में நான் எதை கொண்டு இங்கு போராடுகிறேன் मैं किसे लेकर यहाँ पर संघर्ष करता हूँ ஹalleluya हालेलुया இப்ப இந்த சோதனையில इस संघर्ष में என்னுடைய தாக்குதல் என்னுடைய மாம்சத்தின் மூலமாய் இருந்தால் अगर मेरा उसका प्रभाव जो है मेरे शरीर के द्वारा हो तो நாம் சோர்ந்து போயிடும் हम निराश हो जाएंगे ஏன்னா மாம்ச பலவீனம் உள்ளது क्योंकि शरीर जो है दुर्बल है ஹalleluya हालेलुया ஆனால் அதே வேளையில लेकिन उसी समय இந்த में சோதனையை इस परीक्षा में நான் ஆவியோடு எதிர்கொள்ள போகிறேன் मैं आत्मा के साथ उसे लड़ने वाला हूँ எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தோடு எதிர்கொள்ள मेरे போகிறேன் अंदर के अभिषेक के साथ उसे लड़ने वाला हूँ எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரோடு நான் எதிர்கொள்ள मेरे போகிறேன் अंदर के पवित्र आत्मा के साथ मैं उसकी सामना இப்படி करने वाला எதிர்கொள்ளும் பொழுது हूँ हमें सामना करते ஏன்னா समय எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் யார் தெரியுமா क्योंकि मेरे अंदर की पवित्र आत्मा कौन है जानते நான் हो மாம்ச ரீதியா சோதிக்கப்பட்டு मैं शरीर के रूप में मैं परीक्षा நான் दिलाकर பலவீனப்பட்டாலும் मैं कमजोर होने पर என்னை भी உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார் मुझे वो उत्साह दिलाते ही रहेगा என்னுடைய ஆத்மாவை உற்சாகப்படுத்திக் கொண்டே मेरे இருப்பார் आत्मा को उत्साह दिलाते ही रहेगा போராடி நீ ஜெயிச்சிரலாம் हम संघर्ष करके இந்த लड़के சோதனை जीत நீ सकते மேற்கொள்ளலாம் हैं। आप इस परीक्षा के ऊपर पराभव நீ कर மூழ்க सकते மாட்ட हैं। तू डूबेगा நீ नहीं மூழ்க மாட்ட तू नहीं डूबेगा நீ இந்த மலையை தாண்டிடுவ तू इस पर्वत को पार நீ இந்த कर लेगा பள்ளத்தாக்க தாண்டிடுவ तू इसे पार कर இந்த लेगा பிரச்சனை நீ தாண்டிடுவ तू समस्या का हल निकाल என்று लेगा சொல்லி ऐसे நம்மை कहकर உற்சாகப்படுத்துவது ஆவியானவர் हमारे उत्साह दिलाने वाला पवित्र आत्मा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இப்ப இந்த ஆவியானவர் மூலமாக इस पवित्र आत्मा के द्वारा நமக்கு வருகிற சோதனையை நாம் மேற்கொள்ள நினைத்தால் हमारे लिए आने वाले परीक्षा को हम पराभव करना நாம் चाहे ஜெயம் கொள்ள முடியும் हम उस पर विजय पा सकते இதற்கு हैं தான் इसीलिए உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் भीतरी मनुष्यत्व में हमें बल உள்ளான बनाना மனுஷன் जरूरी है। எதற்கு பலப்பட
इतने தெரியுமா? मनुष्य क्यों बल पा रहे என் हैं? ஆவியை உற்சாகமாய் வைப்பதற்கு. मेरे आत्मा को बड़े उत्साह के साथ रखने के लिए। அல்லேலூயா. हालेलुया। நான் ஆவியில உற்சாகமாய் இருக்கணும். मैं आत्मा में तैयारी के साथ रहना है। அதற்கு தான் इसीलिए என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டு இருக்க வேண்டும். मेरा भीतरी मनुष्यत्व बल पाया रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நான் சிம்பிளா எலியாவுடைய வாழ்க்கையில சில காரியத்தை मैं சொல்றேன். आसानी से एलिया के जीवन में से कुछ बातों को बताना चाहता நேர हूं। குறைவா இருக்கனால சாட்டா முடிக்கிறேன். समय कम है इसलिए ऐसा संक्षिप्त में समाप्त करना चाहूंगा। 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். पहला राज्य 17वां अध्याय उसका 6वां वचन। எலியா एलिया ஒரு நாள் போய் உட்கார்ந்து இருக்கிறார். एक दिन जाकर बैठे रहते हैं। ஆண்டு சொல்ல கேரி திராட்சைகள்ல உட்கார்ந்துரு. परमेश्वर कहता है केरीत के उस किनारे में बैठे रहे। அந்த ஆற்றங்கள்ல இருக்கும் பொழுது उस नदी के किनारे रहते समय காகங்கள் அவனுக்கு போஷித்தது. कौवों ने उसे भोजन लाकर दी। காலையும் மாலையும் வந்து அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து सुबह கொடுத்தது. और शाम उसे रोटी और मांस को लाकर दी। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த ஆற்றங்கரை தண்ணீர் வற்றி போய் விட்டது. अब उस नदी का पानी सूख गया है। அப்ப ஆண்டு சொல்றார் நீ சாரிபாத் வீட்டு விதை வீட்டுக்கு போ. अब परमेश्वर कहता तू सारीबात के विधवा के घर இப்ப जा। அந்த சாரிபாத் விதை வீட்டுக்கு अब போகும்போது इस सारीबात के विधवा के घर जाते அந்த समय விதவை சொல்லுகிறார் वो विधवा कहती है எனக்கும் என் பிள்ளைக்கு வச்சிருக்கிறேன். मेरे लिए अपने बच्चे के लिए मैंने रखी है। அப்ப எலியா சொல்றார் அதை எனக்கு கொடு. अब एलिया कहता है वो मेरे लिए दे दो, எனக்கு கொஞ்சம் கொடு. मुझे उसे दे दो। அப்படி அவன் போஷிக்கப்பட்டான். ऐसे वो वहां पर उसकी परवरिश की गई। அல்லேலூயா. हालेलुया। இப்ப பாருங்க यहाँ देखिए காகங்கள் போஷித்தது, कौवों ने उसे भोजन दी, சாரிபாத் விதவை போஷித்தார். सारीबात विधवा ने भोजन दी। இவர் எங்க போய் படுத்தார் தெரியுமா? अब ये कहां पर जाकर सो गए? கடைசில அவர் சூரஜ்ல போய் படுத்துட்டார். आखिर में नीचे एक जाऊ के पेड़ के नीचे जाकर बैठ सो गए। அல்லேலூயா. हालेलुया। எங்க போய் படுத்துட்டாரு? कहां जाकर सो गए? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 4-5ல பார்ப்போம். पहला राजा 19वां अध्याय उसका 4 और 5 में हम சூரை செடிகளை போய் देखते हैं। एक जाऊ படுத்துட்டார். के पेड़ के नीचे जाकर सो गए। ஏனா क्योंकि இந்த ரெண்டு வித போஜனம் எதற்குரியது? ये दो तरह का भोजन किस लिए है? எதற்குரியது? किस लिए है? மாம்சத்துக்குரிய போஜனம். ये शरीर के लिए भोजन है। அல்லேலூயா. हालेलुया। காகம் கொண்டு வந்ததும் कौवों ने जो लाया, சாரிபாத் விதவை கொடுத்ததும் सारीबात विधवा ने जो दिया, மாம்சத்திற்கான அப்பமும் இறைச்சியும். शरीर के योग्य रोटी और मांस थी। இன்னொன்னு இதை எப்படி சொல்லலாம்? इसे ऐसे भी कह सकते हैं காகம் கொண்டு வந்தது कौवों ने जो लाया யாரோ ஒருவருடையது. वो किसी और का है। காகம் போட்டாங்க அப்பளம் சுடல. कौवे ने जाकर वहां पर रोटी नहीं मल खिलाई, யாரோ ஒரு பண்ணி வச்சதை எடுத்து கொண்டு வந்துச்சு. किसी और ने बनाया हुआ वो उठाकर लाकर சில दिया। வேளையில कुछ समय में யாரோ ஆயத்தம் பண்ணினதை வச்சு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். किसी और ने तैयार किया उसे रखकर हम चला யாரோ रहे हैं। சொல்ற பிரசங்கத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். किसी और के संदेश को रखकर हम अपने जीवन को चला रहे நல்லா हैं। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लेना அது है, தப்பல்ல. वो गलत नहीं है। ஆண்டவர் அனுமதித்தால் அப்படி நடங்க. परमेश्वर अनुमति दे तो आप उसके ஆனா अनुसार அதே चलना। வேளையில लेकिन उसी समय में யாரோ கொடுக்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் வச்சு किसी और ने दिया हुआ उस वचन को सिर्फ என்னுடைய रखा, ஆவிக்குரிய ஓட்டம் ஓடும் என்றால் मेरे आत्मिक जीवन अगर चलती रही तो ஒரு நாள் இந்த ஆறு வற்றி போயிடும். एक दिन ये नदी सूख जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகம் என்கிற ஆறு வற்றி போயிட்டு अभिषेक அப்படின்னா नाम का नदी अगर सूख गया तो காக்கா இறைச்சி கொண்டு வந்தாலும் சாப்பிட முடியாது. कौवा अगर भोजन लाने पर भी हम खा नहीं सकते। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? समझ रहे हो? காக்கா இறைச்சி கொண்டு வந்தாலும் சாப்பிட முடியாது, कौवा அப்பம் கொண்டு வந்தாலும் சாப்பிட कौवा முடியாது. रोटी लाए या कुछ भी लाए हम उसे नहीं இப்போ खा இந்த सकते। கேரித் என்கிற அபிஷேகத்தின் ஆறு வற்றாமல் இருப்பதற்கு என்ன செய்ய ये வேண்டும்? किरीत नाम के अभिषेक के नदी सूखे बिना रहने के लिए हमें क्या, யாரோ கொண்டு வந்த உணவை நான் சாப்பிட்டாலும் किसी और ने लाए हुआ भोजन को हम खाने पर भी, ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற உணவை நான் டெய்லி சாப்பிட்டாலும் पवित्र आत्मा मुझे देने वाले भोजन को मैं प्रतिदिन खाते रहूं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது சாரிபாத் விதவை வீடு. दूसरा सारीबात के विधवा के घर, இது யாருக்காகவோ பண்ணின உணவு. ये किसी और के लिए बनाया गया एक भोजन है। அல்லேலூயா. हालेलुया। எலியாவுக்காக பண்ணது. एलिया के लिए नहीं बनाया गया था, விதவைக்கும் மகனுக்காக பண்ணது. विधवा और उसके बेटे के लिए बनाया गया। இன்னைக்கு சில வேளையில आज कुछ समय அடுத்தவங்களுக்கு போறதுதான் நம்ம எடுத்துக்கிடுறோம். दूसरों के लिए जो जाना चाहिए वो हम अपने लिए ले लेते हैं। ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், अब्राहम को देखकर परमेश्वर ने कहा, வானத்து நட்சத்திரத்தை பாரு நான் உன்னை அப்படி ஆசீர்வதிக்கிறேன். आकाश के तारों को देख मैं तुझे वैसे आशीष करने இன்னைக்கு वाला நம்ம हूं। அதை எடுத்துக்கிறோம். आज हम उसे ले लेते हैं, தப்பு இல்ல. गलत नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அத விசுவாசம் ஆசீர்வாதம் வரும். वो विश्वास करने पे आशीष हमें मिलेगी। ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வானத்து நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல முடியும் என்றால் अब्राहम को परमेश्वर आकाश के तारों के समान तुझे आशीष करूंगा ऐसा कह सकते हैं। ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் அவர் வாயால சொல்ல முடியாதா? क्यों आपके लिए आशीष अपने मुंह से वो नहीं कह सकते? அல்லேலூயா. हालेलुया। யாரோ ஒருவருக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை படி ஜெபிக்கிறோமே, किसी और के लिए कहा गया प्रतिज्ञा को हम रखकर हम प्रार्थना करते हैं। ஆண்டவர் நீர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீர்? परमेश्वर आपने मेरे लिए क्या प्रतिज्ञा நீர் किया है? எனக்கு என்ன அபிஷேகம் आपने கொடுத்தீர்? मेरे लिए क्या अभिषेक को दिया எனக்கு है? என்ன ஊழியத்தை मेरे தருவீர்? लिए क्या सेवा को रखे ஏன் हैं? அதை பெற்றுக்கொண்டு நாம் क्यों செய்யக்கூடாது? हम उसे पाकर क्यों नहीं कर सकते? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த ரெண்டு காரியத்துல எலியா சோர்ந்து போயிட்டார். ये दोनों बातें में एलिया निराश हो गया। ஏன் அப்படினா क्यों जानते हो? இந்த ரெண்டுமே ये दोनों ही बातें அவனுக்குரியது அல்ல. वो उसके लिए नहीं थी। அல்லேலூயா. हालेलुया। எலியாவுக்குரியது அல்ல. एलिया का नहीं था, யாரோ ஒருவருக்குரியதும் किसी और का था யாரோ ஒருவருக்கு பண்ணினது. और किसी और के लिए बनाया गया। எலியா சாப்பிட்டு சூரஜ்ல போய் படுத்துட்டார்.
एलिया खाकर जाकर जाऊ के पेड़ के नीचे सो சில गया। வேளையில் நம்முடைய வாழ்க்கை அப்படி போய் முடிஞ்சிடக்கூடாது. कुछ समय हमारा जीवन ऐसे अंत नहीं हो जाना மூன்றாவது चाहिए। பாருங்க, तीसरा देखिए, சூரியனில் படுத்து இருக்கிற वो जाऊ के पेड़ के नीचे 7 सोया है। 8 வசனம், 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 7 8 வசனம். पहला राजा 19वां अध्याय उसका 7 और 8वां वचन। தேவதூதன் வந்து தட்டுகிறார். दूध आकर उसे छूकर उठा நல்ல ले। ஒரு அப்பம் இறைச்சி இருக்கிறது. अच्छा एक रोटी और मांस है। தேவதூதன் சாப்பிடு. परमेश्वर ने देवदूत ने कहा खा சாப்பிட்டு ले। படுத்துட்டார். तू खाकर सो गया वो। மறுபடியும் தேவதூதன் சொல்லுகிறார். फिर से देवदूत कहता है, தட்டி எழுப்பி சொல்றாரு, उठाकर खा कहता है, எலியா சாப்பிடு. एलिया भोजन நீ कर। போக வேண்டிய தூரம் வெகு தூரம். तू चलने वाला मार्ग बहुत दूर இப்ப है। எலியா சாப்பிட்டார். अब एलिया ने भोजन किया। சாப்பிட்டுட்டு खाकर 40 நாள் இரவும் பகலும் நடந்து போனார். 40 दिन रात वो चलने लगा। ஹalleluya. हालेलुया। ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார். ओरेब नाम के परमेश्वर की पर्वत तक वो चल कर गया। நடந்து போய் என்ன பண்ணாரு? चलकर क्या किया? 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்க. पहला राजा 19वां अध्याय उसका 9वां वचन को देखिए। ஒரு கெபியில் போய் தங்கினார். वो एक गुफे में जाकर वो ठहरा। ஹalleluya. हालेलुया। இப்போ உணவு கொடுத்தது யாரு? अब भोजन किसने दिया? தேவதூதன். देवदूत ने दिया। தேவதூதனே கொடுத்தாரு. என்ன உணவு கொடுத்தாரு? देवदूत ने भी दिया तो कैसा भोजन दिया? சொல்லுங்க, என்ன உணவு கொடுத்தாரு? कहिए क्या भोजन दिया? சரீரத்திற்கான உணவு தான் கொடுத்தாரு. शरीर के योग्य भोजन को दिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உங்க ஆவிக்குரிய சத்தம் சொல்ல போறேன். यहाँ पर एक आत्मिक बातों को தேவதூதன் தான் கொடுத்தாரு. देवदूत ने दिया। ஆனாலும் लेकिन எலியா இந்த 40 நாள் நடக்கிறதற்காக एलिया ये 40 दिन चलने के लिए என்ன பண்ணாரு? क्या किया? தண்ணீரும் அப்பவும் தண்ணீர் வச்சாரு. अन्न और पानी को நல்ல रखा। ஆகாரத்தை கொடுத்தார். अच्छा भोजन को அதை दिया। சாப்பிட்டுட்டு போய் वो खाकर जाकर கெபிக்குள்ள போய் அவர் பாட்டுல वो உட்கார்ந்து गुफे के अंदर जाकर वो बैठ गए। ஊழியம் செய்யல. सेवा नहीं किया। புரியுது? ஊழியம் செய்யல. समझिए सेवा अभी नहीं तो किया। उठाते। वहां पर जाकर बैठ गए। சில வேளையில कुछ समय में நம்ம ஆண்டவர்ட்ட இதை தான் हम எதிர்பார்ப்போம். परमेश्वर के पास यही बात जोते हैं। ஆண்டவரே, हे पवित्र எனக்கு நல்ல வேலை கொடுங்க. हे परमेश्वर मुझे अच्छा நல்ல नौकरी காரை दो। கொடுங்க. मुझे अच्छा गाड़ी दो। எனக்கு நல்ல சாப்பாடு मुझे கொடுங்க. अच्छा भोजन दो। மறுபடியும் இந்த மாம்சீக ரீதியாகவே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். फिर से हम इस शरीर के योग्य हम मांगते रहते हैं। ஹalleluya. हालेलुया। சாரி பார்த்து விதவை மாம்சத்துக்குரிய உணவு கொடுத்தா சோர்ந்து போயிருவீங்க. सारी बात विधवा ने शरीर के योग्य भोजन दिया तो हम निराश हो जाएंगे। தேவதூதனே வந்து மாம்சத்துக்கு உணவு கொடுத்தா देवदूत आकर ऐसे शरीर के योग्य भोजन देने கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிடுவீங்க. गुफे में அவ்வளவுதான். जाकर बैठ जाएंगे। कितना इतना ही भिन्नता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த உணவும் ये भोजन भी 40 நாளுக்கு தான் ஓடிச்சு. केवल 40 दिन के लिए चली। 40 நாளுக்கு தான் அவனை பலப்படுத்தினார். केवल 40 दिन उसे बलवंत किया। ஏன்னா இந்த உணவும் அவருக்கு சரீரத்திற்கான உணவே. क्योंकि यही भी ये भोजन भी उसके शरीर के योग्य भोजन थी। உள்ளான மனுஷனுக்கான உணவு அல்ல. भीतरी मनुष्य का भोजन नहीं था। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரே சரீரத்திற்கான தேவைகளை கொடுத்தாலும் परमेश्वर हमारे शरीर के योग्य सारे जरूरतों को पूरा ஆசீர்வாதத்தை करने கொடுத்தாலும் पर, शरीर के योग्य सारे आशीष को देने அது पर நெடுநாள் நீதிக்காது. वो कई दिनों के लिए वो नहीं ஹalleluya. रहेगा। हालेलुया। உள்ளான மனுஷல பலப்படலனா यदि हम भीतरी मनुष्य बल नहीं ஏதோ ஒரு पाते, கெபிக்குள்ள போய் உங்க வாட்ல உட்கார்ந்துடுவீங்க. कोई गुफे में जाकर आप ऐसे बैठ जाओ। ஆண்டவரை மறந்துட்டு போய் உட்கார்ந்துருவோம். परमेश्वर को भूल कर हम बैठ जाएंगे। கெபிக்குள்ள வந்தார் ஆண்டவர். गुफे के अंदर परमेश्वर आया। ஆண்டவர்ட்ட கேக்குற எலியாட்ட एलिया से परमेश्वर पूछते हैं। கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாய். परमेश्वर का वचन उसके लिए होगा। எலியாவே, हे एलिया, உனக்கு இங்க என்ன காரியம்? तेरे लिए यहाँ पर क्या काम है? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இதுல இருந்து என்ன தெரியுமா? इसमें से क्या समझ सकते हैं? ஆண்டவரே நம்ம சரீரத்துக்குரிய உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். परमेश्वर हमारे इस दुनिया के संसार की योग्य आशीष को देने पर भी செலவெல்ல कुछ समय ஆண்டவர் சித்தமில்லாத இடத்துல தான் போய் நம்ம இருப்போம். हम परमेश्वर की इच्छा के बिना किसी जगह में जाकर बैठते हैं। புரியுதா? आप समझ रहे हो? ஆண்டவருக்கு எது விருப்பம் இல்லையோ அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு परमेश्वर के लिए जो इच्छा नहीं ऐसे जगह ஆண்டவர் पर என்னை बैठकर, ஆசீர்வதித்தார். हे परमेश्वर मुझे आशीष ஆண்டவர் என்னை दिया। பலப்படுத்தினார். परमेश्वर ने मुझे बल दिया। ஆண்டவர் கேட்பாரு, परमेश्वर நான் पूछे, உன்னை ஆசீர்வதிச்சது உண்மைதான், तुझे आशीष की अवसर பலப்படுத்தினது உண்மைதான், मैं तुझे बल की ஆனா अवसर இங்க என்ன வேலை உனக்கு? लेकिन यहाँ पर तेरे लिए क्या काम है? ஹalleluya. हालेलुया। இங்க என்ன வேலை? यहाँ पर क्या काम है? நான் உன்னை ஆசீர்வதித்தது இதற்காக இல்ல. मैं तुझे यहाँ इस चीज के लिए आशीष नहीं உனக்கு दिया। பொன்னை போஷித்தது இதற்காக அல்ல. मैं तुझे भोजन इस चीज के लिए नहीं दिया। ஆண்டவர் சொன்னார், வெளியே வா நீ. परमेश्वर के हाथ तू கெபி बाहर, விட்டு வெளியே வா. तू गुफे से बाहर आ। கெபி விட்டு வெளியே வந்து நிற்கிறார். गुफे से बाहर आकर खड़ा। ஹalleluya. हालेलुया। 11 12 வசனம் சொல்லுகிறது. 11 और 12 वचन कहती है, கர்த்தர் அவனுக்கு முன்பாக வெளிப்பட ஆரம்பித்தார். परमेश्वर उसके सामने प्रकट होने लगे। பர்வதத்தில் வந்து நிற்கிறார் அவர். पर्वत के ऊपर आकर खड़े हैं। பலத்த பெருங்காற்று உண்டானது. बड़े एक आंधी आई। காற்றில் ஆண்டு இருக்கல. परमेश्वर उस हवे में नहीं आया। பூமி எதிர்ச்சி உண்டானது. एक पहाड़ फटने பூமி लगे, எதிர்ச்சியில் ஆண்டவர் இல்ல. उसमें भी नहीं था परमेश्वर। அதுக்கப்புறம் அக்கினி உண்டாயிற்று. उसके बाद में अग्नि हुई, அக்கினியில் ஆண்டவர் இல்ல. अग्नि में भी परमेश्वर नहीं रहा। மெல்லிய சத்தம் வந்தது. एक मुलायम सा आवाज आई। மெல்லிய சத்தம் एक வந்தது. मुलायम सा आवाज आया। எலியா தன்னுடைய சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டு, एलिया ने अपने चद्दर से मुंह को ओढ़कर, எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? एलिया तेरे लिए यहाँ पर क्या काम है? எலியா சொல்றாரு, एलिया कहता है, நான் உமக்கா எவ்வளவு வைராக்கியமா இருந்தேன். मैं आपके लिए कितना झील के साथ था। நான் மட்டும்தான் வைராக்கியமா இருந்தேன். केवल मैं ही झील के साथ था। என்னையும் கொல்ல போறாங்களே, मुझे भी मारने वाले நான் हैं। என்ன பண்ணணும்? मैं क्या करना है? ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? तू क्या करना है जानता நீ है? போய் அபிஷேகம் பண்ணு. तू जाकर अभिषेक कर। எகு அபிஷேகம் பண்ணு. यगु को अभिषेक कर। ஏசைகள் அபிஷேகம் பண்ணு. एसेकिएल को
ஹalleluya अभिषेक कर நீ வந்து அபிஷேகம் பண்ணு ஆசைகளை அபிஷேகம் பண்ணு हसकेल को अभिषेक யெகூ कर அபிஷேகம் பண்ணு येहू को अभिषेक எலிசாவை அபிஷேகம் பண்ணு एलिसा को अभिषेक कर இப்பதான் अभी எலியாவுக்கு एलिया के लिए சரீர ரீதியான அத்தனை காரியம் தூர போகும் शरीर की रीति से सारे बातें दूर जाती हैं ஆண்டவர் அபிஷேகத்தோடு பேசாரு परमेश्वर अभी अभिषेक के साथ बोलने लगे ஆவியோடு பேசாரு आत्मा के साथ बोलने लगे எலியாவே एलिया உன்னுடைய வேலை என்ன தெரியுமா तेरा काम क्या है जानता है வெறுமனே காகத்தை கொடுத்து சாப்பாடை சாப்பிட்டு தூங்குவதல்ல केवल कौवा के द्वारा भोजन को देकर खाकर सोना नहीं சாரி பார்த்து விதையை கொடுத்த சாப்பாட்டை தூங்குவதல்ல सारी बातें दिया हुआ विधवा का भोजन केवल सोने के लिए नहीं தேவதூதன் கொடுத்த சாப்பாட்டை கொடுத்துட்டு கெவில வந்து உட்கார்வதல்ல देवदूत का भोजन लेकर आकर गुफे में आकर बैठना नहीं உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் तेरे अंदर का अभिषेक உனக்குள்ளாக இருக்கிற ஆவி तेरे अंदर का आत्मा செயல்பட வேண்டும் अभी क्रिया करना அது செயல்பட வேண்டும் अभी क्रिया करना அதை है நீ பலப்படுத்திட்டு போ उसको बलवंत कर तू जा ஆசைகள் அபிஷேகம் பண்ணு हसकेल को अभिषेक எலிசாவை अभिषेகம் एलिसा को अभिषेक யெகூ அபிஷேகம் येहू பண்ணு को अभिषेक कर ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இப்பதான் எலியாவுடைய ஆவி பலப்பட अब ஆரம்பிச்சு एलिया का आत्मा बलवंत होने உள்ளான लगा மனுஷன் பலப்பட ஆரம்பிச்சு भीतरी मनुष्य तो बल पाने இப்ப लगा போறாரு अब जाता है எலிசாவை அபிஷேகம் अब பண்ணினார் एलिशा को अभिषेक இதுக்கு करता है அப்புறம் நீங்க வேதத்துல इसके பாத்தீங்கன்னா बाद अब शास्त्र में எந்த देखो ஒரு இடத்திலும் किसी भी जगह पर எலியா சோர்ந்து போனதாய் வார்த்தை இருக்கு एलिया निराश हुआ करके कहीं में भी वचन नहीं लिखा எலியா தூங்கினதா வார்த்தை இருக்கு एलिया सोया करके कहीं नहीं எது लिखा வரைக்கும் தெரியுமா कब तक जानते ரெண்டு हो ராஜாக்கள் நீங்க இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது दूसरा राजा दूसरा अध्याय में आप देखते हो ஒன்றாம் வசனம் சொல்கிறது पहला वचन कहता है கர்த்தர் எலியாவை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளுகிற வரைக்கும் परमेश्वर एलिया को स्वर्ग में उठा लिया जाने तक எலியா நடந்து கொண்டே இருக்கிறார் एलिया चलता ही रहा எலியா கர்த்தரோடு ஓடிக்கொண்டே एलिया இருக்கிறார் परमेश्वर के साथ ही ஆவியில் दौड़ रहा பலப்பட்டு है கொண்டே இருக்கிறார் आत्मा में बलवंत होता ही रहा பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது கூட स्वर्ग को उठा लिया जाते எலிசா समय வந்து கேட்கிறாரு एलिशा कर உம்முடைய पूछते हैं ரெட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும்பா तेरे दुगना आशीष मुझे चाहिए ரெட்டிப்பாய் வேண்டும் तेरे दुगना मुझे चाहिए எலியா சொல்றார் அப்படியா एलिया कहता है நீங்க ऐसा है பார்த்தா क्या? கிடைக்கும் तू मुझे देखने पर நீ मिलेगा சோர்ந்து போயிராத तू निराश मत हो என் கூட जाना வந்துட்டே இரு मेरे साथ चलते ही நீ रहे பார்த்தா உனக்கு तुझे கிடைக்கும் देखने पर तुझे मिलेगा எலியா எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது एलिया उठा लिया जाते சாமி समय வந்து விழுகிறது चद्दर आकर गिरती है எலிசா மீது ரெட்டிப்பான வரம் வந்து एलिशा இறங்குகிறது के ऊपर वो दुगना आशीष இதுதான் ஆவிக்குரிய பலன் यही आत्मिक बल है இதுதான் ஆவிக்குரிய यही பலன் आत्मिक बल है உங்க உள்ளான மனுஷன் பலப்பட்டால் आपके மாத்திரமே भीतरी मनुष्य तो बल पाने நீங்கள் वाले ஆவிக்குரிய மனுஷன் உற்சாகமாக आप இருப்பீங்க आत्मिक जीवन में बड़े उत्साह के நீங்க साथ रह सकते மாம்சத்துக்கு हो ஆண்டவர் எவ்வளவு अब கொடுத்தாலும் इस शरीर के लिए परमेश्वर कितने भी நாள் देने ஒன்று வரும் பொழுது एक दिन का आते समय நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில தூங்கிடுவீங்க आप आत्मिक रीति में सो जाओगे ஆவிக்குரிய ரீதியில சோர்ந்து போயிருவீங்க आत्मिक रीति में आप निराश हो जाओगे ஆண்டவர்ட்ட கேளுங்க आज परमेश्वर से எனக்கு पूछना சரீர போஜனம் அல்ல मुझे शरीर के भोजन எனக்கு नहीं ஆவிக்குரிய போஜனத்தை मुझे கொடுங்க आत्मिक भोजन को दीजिए ஆவிக்குரிய உணவை கொடுங்க आत्मिक भोजन को मुझे அந்த ஜீவ दीजिए தண்ணீரை கொடுங்க वो जीवन की पानी அந்த ஜீவ அப்பத்தை கொடுங்க वो जीवन की रोटी को அதை நான் ஒவ்வொரு நாளும் புசித்து मैं हर एक दिन उसे என்னுடைய खाकर உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொண்டே मैं अपने இருப்பேன் भीतरी मनुष्य என் ஆவியில உற்சாகமாக मेरे இருப்பேன் आत्मा में उत्साह நான் ஒரு நாள் சோர்ந்து போக मैं மாட்டேன் कभी भी निराश नहीं रहूंगा எலியா யார் தெரியுமா एलिया कौन है जानते हो வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின மனிதன் आकाश में से अग्नि को उतारने वाला அந்த मनुष्य மனிதனே ஆவியில சோர்ந்து போயிட்டான் वो मनुष्य ही आत्मा में निराश हो அவரே चुका था। ஆவியில சோர்ந்து போயிட்டான் वही आत्मा में निराश हो चुका था ஹalleluya ஹalleluya Hallelujah. நீங்களும் நான் ஆவியில சோர்ந்து போயிடக்கூடாது आज आप और मैं आत्मा में निराश नहीं ஆவியில होना உற்சாகமா இருக்கணும்னா आत्मा के उत्साह रहना है எனக்கு நீங்க கொடுக்கிற உணவு வேணும்ப்பா मुझे आप देने वाला உங்க भोजन அபிஷேகம் चाहिए எனக்குள்ளாய் வேணும் आपके अभिषेक मेरे अंदर चाहिए पिता। ஹalleluya हालेलुया இப்படி உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் பொழுது ऐसे भीतरी मनुष्य को बलवंत करते समय நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது नीति वचन 24वां अध्याय उसका 10वां वचन कहती ஆபத்து है காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலம் குன்றினது मेरे दुख के दिनों में अगर मैं निराश हो जाऊं तो मेरी बल कमजोर हो जाएगी ஆபத்து வரும்போது சோர்ந்து போயிராதீங்க जब आपत्ति आती है तो आप निराश मत உங்கள் होना உள்ளான பலம் குன்றி போயிடக்கூடாது आपकी भीतरी बल जो है वो कम नहीं होना है। தைரியமாய் போங்க आप हिम्मत के साथ जाइए ஏசாயா 40 30 37 சொல்லுகிறது यशायाह 40 उसका 30 और 31 कहती है இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் जवान थक कर निराश हो जाएंगे வாலிபர் இடறி விழுவார்கள் जवान जो है टुकरा कर गिर जाएंगे கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் लेकिन परमेश्वर के लिए बाट जोड़ने புதுகளை वाले நடைந்து नए बल पाकर கழுகுகளை போல काप के समान சட்டைகளை அடித்து को எழும்புவார்கள் उठाकर उठेंगे அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் दौड़ने पर भी कभी थकेंगे அவர்கள் नहीं நடந்தால் சோர்ந்து போவார்கள் चलने पर भी कभी निराश नहीं होंगे ஹalleluya हालेलुया இதுதான் கர்த்தர் காத்திருக்கிறதின் அனுபவம் यही परमेश्वर के लिए बाट जोड़ने वाले का இந்த अनुभव। ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க इस आत्मिक बल को हमें पा लेना है ஹalleluya हालेलुया எபிரேயர் 12:3 சொல்லுகிறது इब्रानियों 12:3 कहती है நீங்க ஆத்துமாவுல இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போயிராதீங்க अब आत्मा में कमजोर के साथ थक मत जाना ஏனா क्योंकि உங்களுக்கு விரோதமாய் பாவிகள் பாராட்டின அந்த துன்பத்தை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க आपके विरुद्ध पापियों ने जो घमंड किया है उस सारी चीजों को परमेश्वर सह लिया उसे याद कर लो அவர் ஆவியில ஒரு நாள் சோர்ந்து वो போகல आत्मा में कभी भी निराश नहीं அதே போல हुआ நீங்களும் சோர்ந்து वैसे போயிராதீங்க आप भी कभी निराश नहीं ஹalleluya हालेलुया ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் இருக்கணுமா आत्मिक जीवन में बिना निराश के साथ हम रहना என்ன செய்ய है வேண்டும் हमें क्या करना है உள்ளான மனுஷன்ல பலப்படணும் हमारे भीतरी मनुष्यत्व में बल ஹalleluya हालेलुया உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்கு भीतरी मनुष्य को बल देने के लिए வேதத்தை வாசிங்க शास्त्र को पढ़िए ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி வாழுங்க आत्मिक लोगों के साथ मिलजुल कर आप उसके संबंध बनाइए ஹalleluya हालेलुया இரண்டாவதாக दूसरा
உள்ளான மனுஷனை பலப்படுத்தினா என்ன நடக்கும்? भीतरी मनुष्य का बल करने पर क्या होगा? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். इफिसियों 6वां अध्याय का 10वां वचन। கடைசியாக என் சகோதரரே, आखिर मेरे भाइयों, கர்த்தரிலும் परमेश्वर में அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் और उसके सारे बातों में நீங்கள் பலப்படுங்கள். आप बलवंत हो जाइए। ஹalleluya. हालेलुया। இன் கன்க்ளூஷன் அப்படி சொல்கிறது. एक कंक्लूजन करके कहती है। ஹalleluya. हालेलुया। கடைசியா அவர் சொல்ற வார்த்தை இதுதான். आखिर कर एक कहने वाली என்ன வார்த்தை தெரியுமா? क्या बातें जानते हो? என் சகோதரரே, ये मेरे भाइयों, நீங்கள் கர்த்தரிலும் आप परमेश्वर அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். और उसके अनुग्रह में आप आत्मा में बल पाइए। ஹalleluya. हालेलुया। அப்படி என்றால் என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? கர்த்தரில परमेश्वर में அவருடைய வல்லமையில उसके सामर्थ्य பலப்படுதல் என்றால் में என்ன? उसमें बल पाना मतलब தேவனின் வல்லமையை परमेश्वर के बल को எனக்குள் பெற்றுக்கொண்டு मैं अपने अंदर पाकर தேவனோடு இணைந்து परमेश्वर के साथ என் जुड़कर சத்துருக்களோடு போராடுவதுதான் அந்த வல்லமை. मैं अपने शत्रुओं के साथ लड़ना वो सामर्थ्य है। ஹalleluya. हालेलुया। இங்கு நாம் செய்கிற சில தவறுகள் இங்கு இருக்கிறது. यहाँ पर हम करने वाले कुछ गलतियां हैं। ஒன்று, पहला, தேவனுடைய வல்லமையை நாம் பெறாமல் போராடுவது. परमेश्वर के सामर्थ्य को हम पाए बिना संघर्ष करते हैं। இரண்டாவது, दूसरा, தேவனோடு இணைந்து போராடுவது. हम परमेश्वर के साथ मिले बिना हम लड़ते हैं। ஹalleluya. हालेलुया। இந்த ரெண்டு தவறுகளை நாம் செய்தால் ये दोनों गलतियों को हम करने पर நிச்சயமாக பிசாசோடு எதிர்த்து நாம் தோல்வி பெறுவோம். निश्चय शैतान के साथ हमारे लिए हार आएगी। நமக்கு எதிராய் வருகிற போராட்டங்களுக்கு हमारे विरुद्ध आने वाले நாம் सारे ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் अगर यदि हमें विजय पाना ரெண்டு है காரியத்தை தெளிவாய் புரிந்து दो கொள்ளணும். बातों को साफ रीति से समझ लेना। ஒன்று, पहला, தேவனிடத்தில் இருக்கிற வல்லமை எனக்கு வேண்டும். परमेश्वर के पास की सामर्थ मुझे चाहिए। எவ்வளவுதான் வல்லமை பெற்றாலும் मैं कितनी भी सामर्थ को पाऊं, தேவனோடு இணைந்து தான் என் मैं சத்துருவோடு நான் போராட परमेश्वर के வேண்டும். साथ जुड़कर ही मैं अपने शत्रु से लड़ूं। ஹalleluya. हालेलुया। தாவீதுக்கு கவன்கள் வீச நல்லா தெரியும். दाऊद जो है गोफन चलाना अच्छा तरह जानता है। ஹalleluya. हालेलुया। கவன்கள் வீச நல்லாவே தெரியும். गोफन चलाना अच्छा तरह जानता है। நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. अच्छा एक अनुभव है। ஆனா அவர் போகும்போது என்ன சொல்கிறார் लेकिन தெரியுமா? वो जाते समय क्या कहता है? நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய். तू बाल और बाला के साथ आता நான் है। கவன்களோடு வரேன்னு சொல்லல. मैं गोफन के साथ आपसे नहीं कहता। ஹalleluya. हालेलुया। நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிறாய். तू तलवार और भाला ஆனா के நான் साथ யாரோடு வர்றேன்? मैं किसके साथ நீ आता हूं? நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். तू निंदा करने वाला इजराइल की सेनाओं के परमेश्वर के बल के साथ मैं आता हूं। ஹalleluya. हालेलुया। வல்லமை எனக்குள் வந்துட்டு சொல்லி सामर्थ मेरे अंदर आते हैं कहते हैं। ஆண்டவரை விட்டுட்டு போராடாதீங்க. परमेश्वर को छोड़कर आप संघर्ष मत சில करो। நேரத்துல சில விசுவாசிகள் செய்கிற தவறுங்க இருக்குது. कुछ समय में कुछ विश्वासी करने वाले गलती यही है। அதனால தான் சாத்தான் சீக்கிரம் மேற்கொள்றான். इसलिए शैतान हम पर जल्दी पराभव कर தேவனுடைய लेता है। வல்லமையை நான் பெற்றாலும் परमेश्वर के सामर्थ को தேவனுடைய வல்லமை எனக்குள் இருந்தாலும் परमेश्वर का सामर्थ मेरे अंदर रहने சத்துருவோடு पर भी போராடும் பொழுது हम शत्रु के साथ என் संघर्ष करते தேவன் समय எனக்கு வலதுபுறத்தில் இருக்க வேண்டும். मेरा परमेश्वर मेरे दाहिने ओर அவர் रहता है। வலதுபுறத்தில் இருக்கிறபடினால் நான் वो அசைக்கப்படுவதில்லை. मेरे दाहिने ओर है, इससे मैं कभी नहीं हिलाया जाता। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப இரண்டாவதாக உள்ளான மனுஷன் ஏன் பலப்பட வேண்டும்? दूसरा, भीतरी मनुष्य को क्यों बल पाना है? ஆவிக்குரிய யுத்தங்களை பண்ணுவதற்கு. आत्मिक युद्ध को करने के लिए, ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் பண்ண வேண்டும். आत्मिक लड़ाइयों को करने के लिए। அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 13 சொல்லுகிறது. वही विश्व 6वां अध्याय से 11 से लेकर 13 कहती நீங்கள் है, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி आप शैतान के सारे चतुराई के विरुद्ध खड़े रहने के लिए योग्य தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर के सारे उसके वस्त्र को आप पहन लो। பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும். शैतान के चतुराई के सामने हम विरुद्ध करके ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உங்களோடும் என்னோடு போராடுகிற பிசாசு आपके साथ और मेरे साथ लड़ने वाला शैतान, அவன் முட்டாளா போராட மாட்டான். वो एक मूर्ख के समान आकर नहीं लड़ेगा। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लेना। ஹalleluya. हालेलुया। பிசாசு நம்ம அடிமட்ட முட்டாள்னு நினைக்க முடியும். हम शैतान को सबसे मूर्ख में मूर्ख नहीं समझते। அவன் தந்திரத்தோடு போராடுகிறவன். वो चतुराई के साथ लड़ता है। அவன்கிட்ட சில பிளான் இருக்கும். उसके साथ भी कुछ योजना, அவன்கிட்ட சில ஞானம் இருக்கும். उसके साथ भी कुछ ज्ञान रहती है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்போ அந்த தந்திரத்தோடு போராடுகிற आज उसके योग्य उसके साथ அந்த हम लड़ने பிசாசை वाला, எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாகும்படி उस शैतान को लड़ने के लिए हमें योग्य என்ன बनने பண்ணணும்? हमें क्या करना? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. हम उसे परमेश्वर के उस ஏனெனில் को पहन लेना, क्योंकि பிசாசு எப்படி எல்லாம் போராட போறான்? शैतान कैसे सब लड़ता அந்த है? வசனம் சொல்லுகிறது वचन कहती है, மாம்சத்தோடு शरीर के साथ, இரத்தத்தோடு அல்ல, लहू के साथ नहीं, துரைத்தனங்களோடு वो कई सारे आत्माओं के साथ, அதிகாரங்களோடு अधिकारियों के साथ, இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடு इस आत्मिक सेनाओं के साथ में, வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. आकाश के दुष्ट आत्मा की सेनाओं के साथ वो लड़ता है। நீங்க பாருங்க, यहाँ पर हम देखते முதல் हैं, ரெண்டு போராட்டம் पहला दो युद्ध நமக்கு தெரிந்த போராட்டம். हम जानने वाले मल्लयुद्ध है। மாம்சத்தின் போராட்டம், ரத்தத்தின் போராட்டம். मांस और लहू के आने वाला मल्लयुद्ध। இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? अब हम क्या सोचते हैं? மாம்சத்துல போராடு, சத்துருவோடு போராடு. हम मांस में लड़ते हैं तो शत्रु के साथ लड़ते ரத்தத்துல हैं, போராடு, சத்துருவோடு போராடு. लहू में लड़ते हैं तो शत्रु के साथ लड़ते அது हैं। சத்துருவோடு போராட்டம் தான். वो शत्रु के साथ एक लड़ाई है, பட் அதை விட लेकिन उससे भी बढ़कर இன்னொரு போராட்டம் நமக்கு இருக்கு. और एक मल्लयुद्ध हमारे लिए அது है। என்ன போராட்டம் தெரியுமா? वो कौन सा मल्लयुद्ध है? அதுதான் ஆவிக்குரிய போராட்டம். वो आत्मिक मल्लयुद्ध है। ஹalleluya. हालेलुया। இது துரைத்தனங்களோடு, या अंधकार के हकीमों के साथ, அந்தகார ஆவி, வானமண்டல ஆவிகளோடு, अधिकारियों के साथ में, प्रधान
प्रधानों के साथ में, இதோடு ஒரு போராட்டம் இருக்கிறது. इन सब के साथ हमारे लिए இப்போ एक संघर्ष மாம்சத்துல है। வருகிற போராட்டம் अब मांस में आने वाले संघर्ष என்னால பார்க்க முடிகிறது, मैं देख सकता हूँ, என்னால உணர முடிகிறது. मैं उससे महसूस कर सकता அதனால हूँ, इसलिए அதோடு போராடுகிறோம். मैं उसके साथ लड़ता ஆனா हूँ। அதே வேளையில लेकिन उसी समय में ஆவிக்குரிய ரீதியில आत्मिक रीति में வான மண்டலங்களில் இருக்கிற பிசாசு, आकाश मंडल के दुष्ट आत्मा, அந்தகார ஆவிகள், अंधकार की आकी, இவைகள் இன்னொரு போராட்டம் பண்ணுது. ये सब अलग से एक संघर्ष करते இதை हैं। நம்ம கண்ணால பார்க்க ये முடியாது. हम आंखों से देख नहीं सकते हैं। ஹalleluya. हालेलुया। கண்ணால பார்க்க முடியாது, हम अपने आंखों से देख नहीं உங்களால सकते, ஃபீல் பண்ண முடியாது. आप उसे महसूस नहीं ஆனா कर அதே வேளையில सकते। लेकिन उसी समय நீங்க में ஜெபிக்கிற ஜெபம் மேல போகாது. आप प्रार्थना करने वाली प्रार्थना ऊपर नहीं जाएगी, உங்களுடைய உபவாசம் அங்கீகரிக்கப்பட மாட்டேங்குது. आपकी उपवास स्वीकार नहीं जाती है, உங்களுடைய துதி ஆண்டவரை போய் சேர மாட்டேங்குது. आपकी स्तुति परमेश्वर के पास जाकर नहीं पहुंचती இதுக்கு है। காரணம் என்ன? इसका कारण क्या है? காரணம் என்ன? कारण क्या है? காரணம் कारण வான மண்டலத்திலிருந்து போராடி आकाश मंडल में से उसे युद्ध करके நம்முடைய ஜெபங்களை நிறுத்தி வைக்கிறது. हमारी प्रार्थना को वो रोक நம்முடைய लेती है, துதிகளை நிறுத்தி வைக்கிறது. हमारी स्तुतियों को रोक लेती है। ஹalleluya. हालेलुया। இப்ப இது என்னுடைய கண்ணுக்கு தெரியாதனால अब ये मेरे नजरों में नहीं आती है, நான் इसलिए அதை குறித்து கேர் பண்றது இல்ல. मैं उसके बारे में चिंता नहीं करता हूँ। ஹalleluya. हालेलुया। ஏன்னா எனக்கு தெரியல. क्योंकि मैं नहीं देख सकता हूँ, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், मैं प्रार्थना करता ही रहा हूँ, துதிச்சுக்கிட்டே मैं இருக்கிறேன். स्तुति करता ही रहा அது हूँ, எனக்கு ரிப்ளை வரவே மாட்டேங்குது. लेकिन मेरे लिए प्रत्युत्तर नहीं आता है। ஹalleluya. हालेलुया। ரிப்ளை வர மாட்டேங்குது. मेरे காரணம் लिए என்ன? प्रत्युत्तर नहीं आता, इसका कारण क्या है? ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. आकाश मंडल में एक मलयुद्ध हो रही है। இப்ப இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற இந்த इस போராட்டத்தில் आकाश मंडल में होने वाले इस मलयुद्ध में நாம் எப்படி போராட வேண்டும்? हम कैसे मलयुद्ध करना है, எப்படி போராட வேண்டும்? हम कैसे संघर्ष करना है? முதலாவது இருக்கிற पहला रहने वाले அந்த போராட்டத்தை उस संघर्ष में நாம से கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். हम थोड़ा ध्यान देकर देखना है। ஹalleluya. हालेलुया। முதலாவது இருக்கிற மாம்ச போராட்டம், पहले मांस की जो संघर्ष है, ரத்தத்துக்குரிய போராட்டம், लहू के द्वारा मलयुद्ध, இத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். इसे हमें अच्छे से ध्यान देकर देखना है। நீங்கள் மாம்சத்தோடு आप मांस के साथ ரத்தத்தோடு வருகிற போராட்டத்துல लहू के साथ आने वाले मलयुद्धों में से நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா अगर आपने उसे अपने आप मान लिया तो ஆவிக்குரிய போராட்டம் பண்ணவே முடியாது. आप आत्मिक संघर्ष को नहीं कर सकते हैं। நான் இப்படி சொல்றேன். मैं ऐसे कहता हूँ, மாம்சத்துல சில இச்சை கிரியை செய்யுது. मांस में जो है कई सारी इच्छाएं क्रिया करती है, ரத்தம் என்பது உறவுகளை குறிக்கிறது. लहू जो है रिश्तों को बताती है, சில உறவுகள் உங்களோடு கிரியை செய்கிறது. कुछ रिश्ते आपके साथ में क्रिया करते இப்ப हैं। இந்த ரெண்டையும் अब इन दोनों को நான் என்ன பண்ணணும்? मैं क्या करना है? போராடி ஜெயிக்கணும். मैं संघर्ष कर कर उसमें जीत हासिल करना। நான் ஜெயிக்காம என்ன பண்றேன்? मैं जीते बिना मैं क्या करता ஐ हूँ? அட்ஜஸ்ட் இட். मैं उसे अपने लिए एडजस्ट कर लेता நான் हूँ, அட்ஜஸ்ட் பண்றேன். मैं एडजस्ट कर लेता हूँ। இன்னைக்கு தானே आज ही है ना, ஆண்டு ஜெபம் பண்ண மன்னிச்சிருவார். परमेश्वर प्रार्थना नहीं किया तो माफ कर लेगा। புரியுதா? समझ रहे हो? இப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது अब मैं एडजस्ट करते समय என்ன நடக்கும்னா क्या होती है? பிசாசு என்னுடைய ஜெபத்தை வானமண்டலத்தில் நிறுத்திடுவான். शैतान मेरे प्रार्थना को आकाश मंडल में वो रोक लेता है। ஹalleluya. हालेलुया। இப்ப அது வானமண்டலத்துக்கு மேல ஏறி பரலோகத்துக்கு போகாது. वो आकाश मंडल से चढ़कर वो स्वर्ग में नहीं இப்ப जाती। எனக்கு தெரியவே தெரியாது. अब मेरे नजरों में ही नहीं आई। நான் ஜெபிக்கிற ஆண்டவர் கேட்கிறார், मैं प्रार्थना करता हूँ लेकिन நான் परमेश्वर नहीं ஆராதிக்கிற सुनता। ஆண்டவர் கேட்கிறார். मैं प्रार्थना करता हूँ ஆனா परमेश्वर सुन रहे। ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर நீ कहता है அட்ஜஸ்ட் பண்ணா तू अगर समझौता करे तो நான் கேட்கிறதுக்கு அது வரவே செய்யாத. मैं सुनने के लिए वो आती ही नहीं है। புரியுதா? समझो ஹalleluya. हालेलुया। சோ அதனால इसलिए மாம்ச போராட்டத்தையும் मांस की मलयुद्ध, ரத்தத்துக்குரிய लहू போராட்டத்தையும் के योग्य मलयुद्धों को நம்ம ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. हम कभी भी उसे हमें ये नहीं करना है। ஒண்ணு தெரியுமா? இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ஆவியானவர் பண்ணுவதே இல்ல. समझौता दय पवित्र आत्मा नहीं करता है। ஹalleluya. हालेलुया। இந்த அட்ஜஸ்ட்மென்ட் நம்ம தான் பண்ணிக்கிறோம். समझौता हम ही कर लेते हैं, தேவன் பண்ணவே மாட்டார். पवित्र आत्मा परमेश्वर नहीं நேற்று करता। இரவு ஒரு காரியத்தை தியானித்தோம். कल रात को हम एक बात को हमने मनन किया। நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் हमारे अंदर की पवित्र आत्मा வைராக்கிய வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். वो जलन के साथ रहने वाला एक पवित्र आत्मा है। வாஞ்சை என்றால் எதிர்பார்ப்பு. वो हमारे अंदर बाट जोते रहता அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? है। उसकी बाट जोना कैसे है? வைராக்கியத்தோடு இருக்கிறது. वो बड़े लालसा के साथ है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் वो पवित्र आत्मा मेरे अंदर है। என்னிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். मेरे पास कुछ बातों को बाट जोता है। இவன் இப்படிதான் ஊழியம் செய்யணும், ये ऐसे ही सेवा करना है, இவன் இப்படிதான் வாழணும், ये ऐसे ही जीना है। எதிர்பார்க்கிறார். वो एक बाट இப்ப जोता இந்த है। எதிர்பார்ப்புல इस बाट जोड़ने को நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம், मैं उसे समझौता कर सकता ஆனா हूँ, ஆவியானவர் அட்ஜஸ்ட் பண்ண लेकिन மாட்டார். पवित्र आत्मा समझौता नहीं करेगा। இவன் இப்படித்தான் ஊழியம் செய்யணும், இப்படித்தான், அதுல மாற ये மாட்டார். ऐसे ही सेवा करना है तो उसमें कोई बदलाव नहीं करेगा। ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். एक उदाहरण बताता हूँ। சவுல அமலேக்கரை அடிக்கும்படி ஆண்டவர் அனுப்பினார். सौल को अमलेक के मारने के लिए परमेश्वर ने भेजा। அனுப்பும்போது சொன்னாரு, भेजते समय कहा நான் உன்னை வல்லமையா நிரப்புவேன். मैं तुझे सामर्थ्य से भर दूंगा। அமலேக்கு ஒருத்த கூட உயிரோட இருக்கணும், अमलेक के एक भी तेरे सामने அவன் जीवित பொருள் नहीं ஒண்ணு கூட होने உயிரோட இருக்க देना। கூடாது. उसकी चीजें कुछ भी नहीं रहना है। எல்லாத்தையும் அழிச்சிடணும். सब कुछ नाश कर देना है। அதற்கான வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். उसके योग्य सामर्थ्य को அந்த परमेश्वर
யுத்தத்துல மகாபலி ஜெயம் वो கிடைக்கும். युद्ध में बड़े एक जीत को हासिल किया। அல்லேலூயா. हालेलुया। பயங்கரமான ஜெயம் கிடைச்சது. एक भयानक जीत को हासिल किया। ஆனா சவுல் என்ன பண்றாரு लेकिन தெரியுமா? साउल ने क्या किया? அந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாரு. उस जगह में थोड़ा समझौता कर लिया, எல்லாரையும் அழிக்காம सबको नाश किए बिना கொஞ்சம் வச்சுக்கிட்டாரு. थोड़ा सा रख लिया। அல்லேலூயா. அல்லேலூயா। நல்ல தரமானதை வச்சுக்கிட்டாரு. अच्छा एक चीजों को ஆண்டவர் வந்து கேக்குறாரு, परमेश्वर कर पूछते हैं, எல்லாத்தையும் அழிச்சிட்டியா? सबको नाश कर दिया? ஆனா செஞ்ச உங்க வேலையை செஞ்சுட்டேன். हाँ परमेश्वर आपके काम को मैंने कर दिया। ஆனா இந்த சத்தம் என்கிட்ட கேட்க, लेकिन मेरे लिए आवाज सुनाई देती है, ஆடு மாடு சத்தம் கேட்க, क्यों भेड़ बकरियों की आवाज आती அது है? உங்களுக்காக வச்சிருக்கிறேன். वो आपके लिए मैंने रखा है। ஆண்டு சொன்னாரு, परमेश्वर ने कहा, நான் அதை அழிக்கத்தான் சொன்னேன். मैं तुझे इसे नाश करने के लिए எனக்கு கொண்டு சொல்லியே. मेरे लिए लाने के लिए नहीं कहा। ஆண்டவர் அந்த இடத்துல சவுலோடு அட்ஜஸ்ட் பண்ணவே இல்ல. परमेश्वर उस जगह में सौल के साथ समझौता नहीं किया। சவுல் அட்ஜஸ்ட் பண்ணான். सौल ने समझौता कर ஆனா लिया, ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணல. लेकिन परमेश्वर ने समझौता என்ன नहीं நடந்தது किया। தெரியுமா? क्या हुआ जानते हैं? சவுலுக்குள்ளாக இருந்த ஆவியானவர் வெளியே போயிட்டார். सौल के अंदर की पवित्र आत्मा बाहर चले गए। அல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவர். पवित्र आत्मा लालसा के साथ அவர் ஒரு है। நாள் நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ண वो மாட்டார். कभी हमारे साथ समझौता नहीं करता। அப்படிதான் वैसे ही நாம பிசாசோட இருக்கணும். हम भी शैतान के साथ रहना है, நாம பாவத்தோட இருக்கணும். हम पाप के साथ भी நாம் रहना है, உலகத்தோட அப்படிதான் இருக்கணும். हम दुनिया के साथ भी ऐसा रहना நம்ம है। அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா यदि हम समझौता कर लेते, நமக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே போயிடும். हमारे भीतरी मनुष्यत्व के अंदर रहने वाला पवित्र आत्मा बाहर चले जाए। அல்லேலூயா. हालेलुया। சில காரியத்துல அட்ஜஸ்ட் பண்ண போய் தான் कुछ बातों में हम समझौता करने के लिए ஆவிக்குரிய जाते हैं। போராட்டங்களை இன்னும் யுத்தம் பண்ணாவே நம்ம உட்கார்ந்து விடுறோம். आज पवित्र आत्मा में कुछ संघर्ष को हम युद्ध किया बिना ही हम बैठे அடுத்த हैं। லெவலுக்கு நம்ம கடந்து வரணும். हम अगले पड़ाव के लिए निकल कर जाना இப்போ है। இந்த तो ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணாம इन दोनों को நம்ம समझौता போராடி किया, ஜெயிச்சு हम संघर्ष कर மாம்சத்தை மேற்கொண்டதுக்கு அப்புறம் हम मांस के ऊपर என்னுடைய पराभव ரத்தத்தை करने மேற்கொண்டதுக்கு पर, अपने அப்புறம் लहू के ऊपर पराभव करने के बाद இப்பதான் ஆவியானவர் என்ன பண்ணார் தெரியுமா? पवित्र आत्मा क्या करेंगे? ஆகாய மண்டலத்தில் இருக்கிற அந்த ஆவிகளோடு போராட கொண்டு போவார். आकाश मंडल के उन दुष्ट आत्माओं के साथ लड़ने के लिए ले जाएगा। ஏன் அப்படின்னா क्यों जानते இப்போ हो? உள்ளான மனுஷன் பலன் क्योंकि அடைந்துட்டார். अब भीतरी मनुष्य में एक बल पा लिया இப்ப है। இந்த உள்ளான மனுஷனை अब भीतरी मनुष्य இந்த को மனுஷத்தை மாம்ச தாக்காது. मनुष्य के शरीर को वो नहीं चोट இந்த पहुंचाएगा। உறவு தாக்காது. ये रिश्ता उसे नहीं रोक இப்ப இந்த पाएगी। உள்ளான மனுஷன் பலப்பட்டதுக்கு अब அப்புறம் ये भीतरी मनुष्य का बल पाने के बाद ஆவியானவர் சொல்றாரு, पवित्र आत्मा இப்ப कहता நீ है, ஆவிக்குரிய போராட்டம் பண்ணவா. अब तू आत्मिक संघर्ष को करने के लिए आ जा। டோட்டலா உங்க ஜெபம் மாறும். पूरी तरह से हमारी प्रार्थना का जीवन बदल அல்லேலூயா. जाएगा। हालेलुया। டோட்டலாவே உங்க ஜெபம் மாறும். आपकी प्रार्थना पूरी तरह बदल நீங்க जाएगी। ஆவிக்குரிய காரியத்துக்கு தாண்டிட்டீங்க அப்படின்னா आप आत्मिक चीजों से बदल जाएंगे तो உங்க ஜெபமானது आपकी प्रार्थना जो है மாம்சத்திற்குரியது இருக்கவே இருக்காது. आप शरीर के योग्य नहीं रहेगी, முழுமையா ஆவிக்குரியதாய் पूरी மாறும். तरह आत्मा के योग्य बन जाएगी, பரலோகத்திற்குரியதாய் மாறும். स्वर्ग के योग्य बन சத்துருவோடு जाएगी, யுத்தம் பண்ணுவதாய் மாறும். शत्रु के साथ मल्लयुद्ध करने लायक बन அபிஷேகத்தோடு जाएगी, இருக்கும். वो अभिषेक के साथ रहेगी, அந்நிய பாஷையோடு वो இருக்கும். अन्य भाषा से भरा हुआ रहेगा। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை अब इस आत्मिक युद्ध நாம் को செய்வதற்காக தான் हम करने के लिए ही ஆண்டவர் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். परमेश्वर भीतरी मनुष्यत्व को बल करता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சாத்தான் शैतान நம்முடைய மாம்சத்தோடு போராடுகிறவன் மாத்திரமல்ல, हमारे शरीर मांस के साथ लड़ने वाला केवल नहीं, நம்முடைய எண்ணத்தோடும் சிந்தையோடும் போராடுகிறவன். हमारे सोच विचार के साथ भी वो लड़ता है। அந்த எண்ணத்தையும் சிந்தையும் கட்டுப்படுத்துவது தான் ஆவிக்குரிய वो போராட்டம். सोच विचार को काबू में रखना ही पवित्र आत्मा का இப்ப இந்த युद्ध है। எண்ணத்தையும் சிந்தையும் நான் ஜெயிக்கணும். अब उस सोच विचार पर मैं युद्ध कर मल्लयुद्ध அல்லேலூயா. हालेलुया। அந்த ஆவிக்குரிய நிலைக்கு நம்ம போகணும். उस आत्मिक परिस्थिति में हमें बढ़ இதுக்கு தான் ஆவியானவர் வருகிறார். इसलिए पवित्र आत्मा कहता So, है வெளிப்புற போராட்டங்கள் மாத்திரமல்ல, बाहरी संघर्ष केवल नहीं, உள்ளான சிந்தைக்குள்ள போராட்டங்களும் இருக்கும். भीतरी सोच विचार के अंदर भी कुछ संघर्ष होते हैं। இதையெல்லாம் ஜெயிப்பதற்கு, इन सब में विजय पाने இதையெல்லாம் के लिए, போராடுவதற்கு इन தான் सब में संघर्ष करने के लिए ஆண்டவர் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். पवित्र आत्मा हमारे भीतरी मनुष्यत्व को बल देता है। அல்லேலூயா. हालेलुया। அதற்கு தான் சில ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். इसके लिए कुछ हथियारों को हमें दिया है। அதை நான் விரைவா சொல்லி मैं முடிச்சிடுறேன். उसे अच्छे से बताकर समाप्त करता நமக்கு हूं। தெரிந்த அதே வசனம் தான். हम जानने वाले ही எபேசியர் वचन 3:6-14 एफिसियंस 6वां अध्याय उसका 14 से लेकर 18 तक। बोलेगा नहीं போது போது வாசிக்க வேண்டாம், வாசித்த நேரம். சத்தியம். सत्य। அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் ஆயுதம் என்னது? पहला हथियार क्या है? சத்தியம்னா என்ன? सत्य माने क्या है? உண்மை. सच्चाई। பொய்யை அகற்றுகிற ஒரு ஆயுதம் அது. झूठ को दूर करने वाला एक हथियार। நீங்க நான் சொல்றத குறிச்சு கொள்ளுங்க, வீட்ல போய் मैं जो தியானிச்சுக்கோங்க. कहता हूं उसे लिख लीजिए, आप घर पे जाकर। இரண்டாவது அங்க நீதி. दूसरा नीति धर्म। நீதினா என்ன? दूसरा धार्मिकता। அநீதியையும் துன்மார்க்கத்தையும் அகற்றுகிற ஆயுதம். अधर्म और सारी बातों को हटाने वाला एक हथियार। மூன்றாவது சுவிசேஷம். तीसरा सुसमाचार। சுவிசேஷம் என்றால் என்ன? सुसमाचार कहे तो क्या? கெட்ட கிரியைகளை மாற்றுகிற நற்செய்தியான ஆயுதம். बुरे चीजों को हटाने वाला एक शुभ संदेश का एक हथियार। நான்காவது चौथा விசுவாசம். विश्वास। இது நமக்குள்ள இருக்கிற பயத்தையும் அவிசுவாசத்தையும் மாற்றுகிற ஆயுதம். ये हमारे अंदर के डर और अविश्वास को बदलने वाला एक हथियार है। ஆறாவதாக छठवां ஐந்தாவதாக ரட்சிப்பு.
पांचवा जो है उद्धार। ரட்சிப்பு என்பது பாவத்தையும் சாபத்தையும் மாற்றுகிற ஒரு ஆயுதம். उद्धार जो है पाप और शाप को बदलने वाला एक हथियार है। ஆறாவதாக छठवा தேவ வசனம் परमेश्वर का वचन இருளை அகற்றுகிற ஒரு ஆயுதம். अंधकार को दूर करने वाला एक हथियार। ஏழாவதாக सातवां ஆவியினால் ஜெபம் आत्मा के द्वारा प्रार्थना। மாம்சீகத்தையும் உலகத்தையும் அகற்றுகிற ஒரு ஆயுதம். मानसिकता और सारे दुनिया की चीजों को हटाने वाले एक हथियार। இதை குறித்து கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நாம் வர்றாக்கள பார்க்கலாம். अगर परमेश्वर की इच्छा हो तो हम आने वाले दिनों में इसके बारे में और देखेंगे। இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆயுதங்களை ऐसे एक आत्मिक हथियारों நாம் को எடுத்துக்கொண்டு தான் हम लेकर ही ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய முடியும். हम आत्मिक युद्धों को कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। சத்தியம் இல்லாம யுத்தம் பண்ண முடியாது. सत्य के बिना युद्ध नहीं कर सकते। நீதி இல்லாம யுத்தம் பண்ண முடியாது. धार्मिकता के बिना युद्ध नहीं कर சுவிசேஷம் सकते। இல்லாம யுத்தம் பண்ண முடியாது. समाचार के बिना युद्ध नहीं कर ரட்சிப்பு இல்லாம யுத்தம் பண்ண सकते। उद्धार முடியாது. के बिना युद्ध नहीं कर விசுவாசம் இல்லாம யுத்தம் பண்ண विश्वास के முடியாது. बिना युद्ध नहीं कर தேவ सकते। வசனம் இல்லாமல் யுத்தம் பண்ண परमेश्वर முடியாது. के वचन के बिना युद्ध नहीं कर सकते। ஆவியோடு கூடிய ஜெபம் இல்லாமல் யுத்தம் பண்ண आत्मा முடியாது. के साथ प्रार्थना के बिना हम युद्ध नहीं कर இவைகள் सकते। இருக்கும் பொழுதுதான் ये जब ये सारी चीज हमारे साथ रहते ஆவிக்குரிய हैं போராட்டங்களை போராடலாம். हम आत्मिक संघर्षों को कर सकते எப்போ हैं। இந்த நிலைமைக்கு வர்றீங்களோ हम कब इस स्थिति में आते हैं அப்பொழுதுதான் तभी பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீங்க. हम शैतान के लिए हम बैर कर யாக்கோபு 4:7 சொல்கிறது. याकूब 4:9 தேவனுக்கு कहते हैं கீழ்ப்படிந்திருங்கள். हम परमेश्वर के वचन को आज्ञा பிசாசுக்கு எதிர்த்து मानकर நில்லுங்கள். हम शैतान को विरुद्ध कर खड़े அப்பொழுது அவன் रहेंगे உங்களை விட்டு ஓடி போவான். तब वो तुम्हारे से दूर भाग जाएगा। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் आज பார்த்திருக்கோம். दो ही बातों को हमने देखा है। ஒன்று, पहला உள்ளான மனுஷன்ல ஏன் பலப்பட வேண்டும்? भीतरी मनुष्यत्व में क्यों हमें बल पाना நான் है? உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு मैं भीतरी मनुष्यत्व में बल पाने के ஆவிக்குரிய लिए வாழ்க்கையில் உற்சாகம் मैं இருப்பதற்கு अपने आत्मिक जीवन में उत्साहित रहने के சோர்ந்து लिए போக கூடாது. कभी निराश नहीं இரண்டாவது, நான் होना है। உள்ளான மனுஷன் ஏன் பலப்பட दूसरा வேண்டும்? मैं भीतरी मनुष्य में क्यों बल पाता हूँ? எனக்கே தெரியாமல் நடக்கிற ஆவிக்குரிய யுத்தங்களை நான் செய்ய வேண்டும். मेरे अनजाने में होने वाले उस आत्मिक युद्धों को मैं लड़ने के இப்ப இந்த लिए ஆவிக்குரிய யுத்தங்களை போராடுவதற்கு अब इस आत्मिक युद्धों को मैं लड़ने के लिए என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். मेरे भीतरी मनुष्यत्व में हमें बल पाना है। ஹalleluya. हालेलुया। இந்த காரியத்துல பலப்படுவோம். इन बातों में हम बल पाएंगे। ஆவியினால் நிரம்பி ஜெபிங்க. आत्मा में भरकर आप प्रार्थना வீட்டில் करेंगे। இதை வைத்து தியானித்து ஜெபிங்க. घर पर इसे रखकर आप मनन कर प्रार्थना கர்த்தர் करो। உங்களை இன்னும் ஆவிக்குரிய மேலாண்மை கொண்டு போவார். परमेश्वर और भी आपको आत्मिक रीति में बढ़ाकर ले जाए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे।